மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய மேதின நல்வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான மேதினம் தான். ஃபுல்லி லோடடா நம்ம எல்லாரும் இருக்கோம். செயல்பாடுகள் நம்ம எப்ப வந்து நமக்கு நம்ம நிறுவனங்களை துவங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப முழு மாறுபட்ட மனிதனா வந்து மாறுபட்ட முறையில நம்ம செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு எனர்ஜியோட தான் இந்த மேதினத்தை நம்ம சந்திக்கிறோம். வாழ்த்துக்கள். பாட்டாஸ் நாளைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஆடிட்டர் டி கிருஷ்ணசாமி சார் பேச போறாரு. அவர் பேசக்கூடிய டைட்டில் வந்து விஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப் ஆர் பிசியோட இருங்க. அதுல எக்ஸல் சீட்டோட இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அது வந்து பர்சனல் நம்மளுடைய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டு எப்படி நம்ம வந்து என்ட்ரி கொடுத்து அதை வாட்ச் பண்ணி அதை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நாளைக்கு அவர் பேச போறாரு. ஸோ கெட் ரெடி வித் யுவர் லேப்டாப் ஆர் பிசி இன்ஸ்டால்டு வித் எக்ஸல் ஷீட். சண்டே அன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்முடைய ட்ரைனர் ஜேசி பிரின்ஸ் ஃபெராக்குலித் ராஜா அவர் வந்து எடுக்கிறாரு. தலைப்பு வந்து டிக்டாக் இன் யுவர் பிசினஸ் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரமோஷனும் இன்னைக்கு ரெடி ஆயிரும் நினைக்கிறேன். நான் அதையும் 2 ப்ரமோஷனையும் ஒட்டுக்காவே இன்னைக்கு ஷேர் பண்றோம். கெட் ரெடி. சோ ஹாப்பி. இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாஸ்ட் இவிபி நல்லதம்பி சார். அதாவது நான் பண்ண ஃபர்ஸ்ட் காலுக்கு எனர்ஜியா ஹாப்பியா கட்டாய நந்தகுமார் இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். நம்ம ரெண்டும் ரொம்ப ஃபெமிலியரா பழகிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஐ மஸ்ட் மீட் யூ அப்படின்னு சொல்லி அந்த மொத கால்லயே அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் இது போன்ற சீனியர்ஸ் வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வழிவகை செஞ்சிருக்குது. உங்கள் அனைவரின் சார்பாக ஜேஐபி சார்பாகவும் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து பங்குதாரர்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஸ்ட் இவிபி நல்லதம்பி சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நமது மண்டல தலைவர் மதிவாணன் அவர்களின் உரை. ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சேர்மன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் தேசிய தலைவர் ஜேசி நல்லதம்பி அவர்களே, இன்றைய சேர்மன் ஜேபி சேர்மன் ஜேசி நந்தகுமார் அவர்களே, ட்ரெயினர் ஜேசி செந்தில் முருகன் அவர்களே மற்றும் அனைத்து பார்ட்னர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், மே தினம். நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டிருந்த நிலையில இன்றைய தினத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தோட கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி இந்த நாள் இதே மாதிரி கண்டினியூ ஆக போறது இல்லை. எவ்வளவு வேகமா வந்து நம்ம ரிவைவல் ஆகி திரும்பி நம்ம வரப்போறோமோ அதுலதான் வந்து நம்மளுடைய வெற்றி அடங்கி இருக்கு. நம்மளுடைய ட்ரெயினர் ஏற்கனவே வந்துட்டு சேல்ஸ் பத்தியும் எந்த மாதிரியான சேல்ஸ் வந்து எப்படி எஃபெக்டிவா பண்ணலாம், நம்மளுடைய அந்த சேல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நேற்று வந்து ரொம்ப சிறப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா நேற்று எப்படி செஷன் இருந்துச்சோ அதே போலவே இன்றையும் அந்த செஷன் வந்து மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகபட்சம் வந்துட்டு இன்னொரு 2 நாள்ல வந்து நமக்கு வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலும் போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய லேபர்ஸ் வந்துட்டு திருப்பி நம்ம வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த மே தின சிறப்பான கொண்டாட்டமே இருக்கு. நம்ம ஏற்கனவே இருந்த சம்பளத்துல அந்த லேபர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிட்டு அவங்க அனைவரையுமே நம்ம வந்துட்டு திருப்பி வந்து அவங்களுடைய குடும்பம் வாழ்வதற்கும் அவங்கள வாழ வைக்கிறதுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ அதை பொறுத்து வந்து இந்த மேதினம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான மேதினமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற லேபர்ஸை முடிஞ்ச அளவுக்கு திருப்பி வந்து வரவழைச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பட் எல்லா லேபர்ஸ்க்கும் வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியாவை திங்க் பண்ணி பாருங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் ஒரு சின்ன கோரிக்கையை வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சேர்மன். சிறப்பான ஒரு வெபினார். எல்லா நாளுமே மிக சிறப்பான பங்களிப்பு நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்கு எப்படியாவது நம்ம வந்து என்கேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அவங்களுடைய சப்போர்ட்னாலதான் நம்ம இந்த அளவுக்கு இதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ பார்ட்னர்ஸ். திரும்பவும் உங்களுடைய தொழில் வளர என்னுடைய வாழ்த்துக்களும் மேதின வாழ்த்துக்களும். தேங்க்யூ சேர்மன். சேர்மன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சச் அன் எனர்ஜெட்டிக் டாக் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மண்டலம் 18 முன்னாள் மண்டல தலைவர் பாஸ்ட் இவிபி
JCI PPP நல்லதவி சார் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். Over to you, sir. வணக்கம் சார். வணக்கம். கோகே சார், வாய்ஸ் கரெக்டா இருக்கு சார், நீங்க பேசலாம். ரொம்ப நன்றி முதல்ல என்னோட சேர்மனுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அதுவும் இன்னைக்கு மே 1 இந்த ஒரு வாய்ப்பு தொழிலை பத்தி பேசுறது செந்தில் சார் வந்திருக்கிறாரு. இந்த பயிற்சி வகுப்பிற்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் சேர்மன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நபர்கள் வந்திருக்கீங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச சில நபர்களை நான் இங்கே சொல்கிறேன். பயிற்சியாளர் மற்றும் இந்த ஜேஐபிங்கிற ஒரு பிசினஸ் வந்து வடிவமைச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருஷமா கொண்டு வந்ததுக்கு காரணமான நம்மளுடைய பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் பாலகிருஷ்ணன் இதுல இருக்கிறேன். அவங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து, இவிபி சார், ஜோன் பிரசிடென்ட் சார், ஜோன் பிரசிடென்ட் எலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சாரை பாக்குறேன். அவங்களுக்கும் இத சிறப்பா ஆர்கனைஸ் பண்ண செட்விபி, ஹோஸ்ட் பிரசிடென்ட், ஜோன் டைரக்டர், சேர்மன் நந்தகுமார், உங்க அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் சொல்லிக்கிறேன். பிசினஸ் இது நம்மளுடைய விற்பனை வந்து நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கறத வந்து ரொம்ப ரெண்டாவது இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாருமே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்கனைசேஷன் வந்து பிசினஸ் பண்ணுறத வந்து ரொம்ப உண்மையா சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஜேஐபிங்கிறது. ஒரு சும்மா எல்லாரும் வீட்டுல தொடங்கி இருக்கிற ஒரு நேரத்துல இந்த தொழிலை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுல முக்கியமானது இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் எனக்கு இருந்து நான் கத்துக்கிட்டது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நான் இந்த இங்க வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுல நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும்னா எத்திக்ஸ் வேணும். முதல்ல வந்து எத்திக்ஸ் நம்மளுக்கு கத்துக்கிறது வந்து ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கத்துக் கொடுத்தது பிசினஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்திக்ஸ் பண்ணணும், எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்ட். எந்த ஒரு நீங்க ஒரு பொருளை விற்பனை உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிருங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நாம வந்து விளம்பரம் செய்ய முடியாது. அந்த பிராண்டு தான் நம்மளை வந்து விற்பனை பண்ணணும். நம்மளுடைய பொருள் வந்து அந்த பிராண்டு தான் நம்மளை வந்து பேசணும். அது மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் அது வந்து ரொம்ப 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 முக்கியம். பிசினஸ்ல வந்து நம்ம எவ்வளவுதான் யாருக்காக பண்றோம், உட்காந்து பண்ணல, கஸ்டமர் அவங்க வந்து பயன்படுத்திட்டு அதை வந்து நல்லா இருக்குன்னு இன்னொருத்த சொன்னா மட்டும் நம்மளுடைய பிசினஸ் வந்து கண்டிப்பா வளர்ச்சி அடையும். இதுல எந்த மாற்றத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது டைமிங் அண்ட் டீம் ஒர்க். நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் வந்து டைமிங்க்கு முடிச்சு கொடுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்துல எல்லாருமே இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்னா நம்ம பண்ற பிசினஸ் வந்து டைமிங் இல்லாததான். அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி டீம் ஒர்க். இன்னைக்கு வந்து ஒருத்தரா பண்ணக்கூடிய பிசினஸ் கிடையாது. எல்லாமே டீம் ஒர்க் தான் பண்ணணும். நமக்கு கீழே உள்ளவங்க, நமக்கு மேல உள்ளவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீம் ஒர்க்கா பண்ண மட்டும்தான் பொருளை வந்து விற்க முடியும், பிசினஸ் வந்து சக்சஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பிசினஸ் நம்பி நாம போறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு வேலையா தான் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டது. அந்த வகையில வந்து கண்டிப்பா ஒரு அடிஷனல் பிசினஸ் வேணும். அடிஷனல் பிசினஸ்னா வந்து தெரியாத தொழிலுக்கு போக கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொட்டவனும் கேட்டான். அந்த வகையில வந்து நீங்க பிசினஸ்ல அடிஷனலா என்ன பண்ண முடியுமோ அதை ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கேட்கும். பிசினஸ்ல பிசினஸ் வந்து நீங்க எந்த காலத்திலையும் நம்ம செய்யற பிசினஸோட தொடர்புடைய ஒரு பிசினஸ் தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இது ஜேஐபில கண்டிப்பா நீங்க ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஜோன் 17ல இந்த ப்ரோக்ராம் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியா இருக்குது. மண்டலத்துல இதை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. எப்போதும் மண்டல 17 வந்து எல்லாத்துக்குமே ரோல் மாடல் தான். அது லீடர்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது பிசினஸா இருந்தாலும் சரி, அது வந்து ஜோன் 17 தான் ரோல் மாடல். அந்த வகையில நீங்க இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து நடத்திக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜேஐக்கு நான் ரொம்ப நாள் வந்து பேசணும் வரணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுத்த சேர்மன், மண்டல தலைவர், பாலவேலாதன் சார், பயிற்சியாளர், உங்க அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு
கொண்ட அத்தனை உள்ளங்களும் உங்களுடைய தொழிலில் வெற்றி அடைந்து இந்த டிப்ஸை வந்து அவருடைய பயிற்சியாளருடைய கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க வந்து பயன்படுத்தி ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸா வரணும் அப்படிங்கிறத வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி தொட்டதெல்லாம் தொட்டும் ஒரு கருத்தோட இன்னொரு நம்ம ஜேசியில வந்து நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்தது என்னன்னாக்க விதையினை விதைத்து வேண்டும். ஏன்னா அப்பதான் அந்த மாதிரி விதைத்ததுதான் இன்னைக்கு வந்து இந்த சேர்மன் நந்தகுமார் சார் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்களை நான் லார்ட்ஸ் அகாடமில எல்லாம் பார்த்தது இன்னைக்கு வந்து ஒரு ஷேரிங் ஒரு நிகழ்ச்சி வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்குது. இதை வந்து விதைத்தது உங்களுடைய அந்த லீடர்ஷிப் எல்லாத்தையுமே விதைத்தது. அது மாதிரி நீங்களும் தொழிலையும் சரி உங்களுடைய லீடர்ஷிப்லையும் சரி விதையினை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்றது போல உங்களுடைய தொழிலில் நீங்கள் விதைத்து விட்டு செல்லுங்கள். கண்டிப்பா அது சந்ததி சந்ததியாக அது தலைத்து பொங்கட்டும் என்ற நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ so much சார். such a powerful talk. கிடைச்ச இந்த சின்ன நேரத்திலையும் 5 பாயிண்ட் கொடுத்து எல்லாத்தையும் வாழ்த்தி பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ so much. எங்களோட தொடர்பு இருங்க சார். Now I formally hand over the floor to today's faculty. செந்தில்முருகன் சார். அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்கள். இன்றைய சேர்மன் ஜேசி நந்தகுமார் சார் அவர்களுக்கும், சீஃப் கெஸ்ட் பாஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஜேசி நல்லதம்பி சார் அவர்களுக்கும், மண்டல தலைவர் ஜேசி மதிவானன் சார் அவர்களுக்கும், ஜோன் டைரக்டர் பிசினஸ் ஜேசி லோகநாதன் சார் அவர்களுக்கும், பாலவேலன் சார் மற்றும் இவிபி கவின்குமார் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி ஹாப்பி மார்னிங் டு ஆல். கொஞ்சம் நான் நேற்று மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் உங்களுக்கு. ஸோ வில் பி கோயிங் வித் இன்ட்ராக்ஷன் செஷன். ஜஸ்ட் ஐம் ஓப்பனிங் மை சாட் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று செஷன்ல உங்களுடைய லேர்னிங்ஸ் ஐ திங்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஷன்ல வந்தாங்க. உங்க லேர்னிங்ஸ் பர்டிகுலர் சார் நான் இதை வந்து லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு see in the chats 1 or 2 பாயிண்ட்ஸ். what is your learnings and what is your implementation அப்படின்ற மாதிரி நீங்க போடலாம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் இங்க வரோம். சோ நேத்தி லேர்னிங்ஸ் என்ன, நேத்தில நம்ம என்ன பார்த்தோம் சார்? சிஆர்எம் லேர்னிங் குமரன் போட்டிருக்காரு உங்களுக்கு. சோ நேத்தி இதுதான் நேத்தி ரீகேப் பண்ணிக்கணும். நேத்தி இதுல சோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சூப்பர். 1 மார்க்கெட்டிங் பர்சன் ரெக்கர்ட் ஈவன் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். செய்யறது வந்து நாட் ஓன்லி இந்த உலகத்துல விற்கப்படாத பொருட்கள் எதுவும் கிடையாது, எல்லாமே ஏதோ ஒரு இதுல விற்கப்பட பொருள் தான். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ்ல மோர் மணி, மோர் கஸ்டமர்ஸ், மோர் சேல்ஸ், மோர் பிசினஸ் அப்படின்னு மாதிரி கடை வந்து மோர் சேல்ஸ் பர்சன் அப்படின்றத பார்த்தோம் நம்ம அது அவங்களுக்கு. அண்ட் தென் சேல்ஸ் இஸ் நாட் அன் ஆக்ஷன், இட் இஸ் எ ப்ராசஸ். நம்ம கொஞ்சம் செஷனுக்கு முன்னாடி வந்து கூட அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோங்க, சஸ்பெக்ட்ன்ற வேர்ட் மட்டும் சொன்னேன். சஸ்பெக்ட்ன்றது வந்து நத்திங் மீன் வந்து லீட். அது வந்து நம்ம கிட்ட ஒரு லீட், அந்த அவர் நம்ம கிட்ட கஸ்டமரா ஆவாரான்றதே ஒரு டவுட்ல இருக்கிறனால அந்த சஸ்பெக்ட்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். லீட், சஸ்பெக்ட் லீட் கொடுத்தோம். அண்ட் தென் ப்ராஸ்பெக்ட், ஒரு ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது ப்ராஸ்பெக்ட் வரணும். ப்ராஸ்பெக்ட் வந்துட்டு அந்த சிஆர்எம் யூஸ் பண்ணி எப்படி ஃபாலோ பண்றதுன்னு கொண்டு வந்தோம். கம்பெனி ப்ரொஃபைல் மஸ்டா வச்சுக்கிறது நம்ம ஷேர் பண்ணதோம். பரணிதரன் ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு ப்ராஸ்பெக்ட் கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா கஸ்டமரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், இது அப்ரோச் பண்ணதை நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல நேத்தி. அண்ட் தென் அப்ரோச் பண்ணியாச்சு, அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் கஸ்டமரை மீட் பண்ணும்போது நம்ம நெகோசியேஷன் பார்ட்ல வரணும். அதான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அந்த செஷன் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு கவர் பண்ண போறோம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் செல்லிங்கும் நம்ம நேத்தி பார்த்தோம். நம்மளுக்கு க்ளோசர் கன்வர்ஷன் இது வரைக்கும் நம்ம நேத்தி பார்த்தது. அண்ட் தென் ஆர்டர் எப்படி பண்றது பார்த்தோம் நம்மளுக்கு. அது இல்லாம ஃபைனலா நம்ம பார்த்தது வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ் ஆஃப் பெட்டர் சேல்ஸ். உங்க பெட்டர் சேல்ஸ்க்கு என்ன வரணும் அப்படின்னு நம்ம அதுல வந்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டு கடைசியா நம்ம முடிக்கும் போது வெப்சைட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் ஃபார் யுவர் டிஜிட்டல் பிரசன்ஸ் ஆஃப் பெட்டர் சேல்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுல வந்து அந்த லீட் ஜென்ரேஷன் பார்ட்ல தான் நான் வரணும். உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் நேத்தி யாரெல்லாம் லீட் எடுத்தீங்க சார்? எனக்கு சேட்ல வேணும் இருக்கு. நேத்தி யாரெல்லாம் லீட் எடுத்தீங்க? எஸ் சார், என் பிசினஸ்க்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த டைம்ல நான் என்னால உட்கார்ந்து நான் ஆன்லைன்ல நான் லீட் எடுத்தேன் அப்படின்னு மாதிரி லோகநாதன் இருக்காரு. சார் எவ்வளவு லீட்ஸ் எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க எப்படி எடுத்தீங்க, எவ்வளவு லீட்ஸ் எடுத்தீங்கன்னு. யுவன் ஒரு லீடே கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காரு. எவ்வளவு லீட்ஸ் எடுத்தீங்க?
சூப்பர். 3 லீட் எடுத்து ஃபாலோ பண்ணிருக்காரு லோகநாதன். 2 பேர் தான் பண்ணீங்களா லீட் எடுக்கிறதுல? சூப்பர். டிஸ்கஸ் ஒன்லி நோ லீட் பரணிதன். ஓகே, 1 லீட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். சூப்பர். அவ்வளவுதான் சார். லைஃப்ல இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 கஸ்டமர் ஃபாலோ பண்ணி ஒரு 5 லீட் எடுத்தனாவே 5 லீட் எடுத்தா ஒரு ப்ராஸ்பெக்ட் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேல்ஸ்மேன் இருந்தா 5 லீட் ஒரு ப்ராஸ்பெக்ட் ஈஸியா எடுக்கலாம். அந்த ப்ராஸ்பெக்ட் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 5 லீட் புதுசா எடுத்தாவே போதும் நமக்கு. நான் எனக்கு ஒரு பாலிசி வச்சிருப்பேன். டெய்லி 11 லீட் நான் எடுக்கணும். 11 லீட்ஸ் வந்து எடுத்து என்னுடைய சிஆர்எம் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். சூப்பர். தமிழா கார்த்திக் என்ன பண்ணிருக்காரு, லீட்ஸ் ஃபார் ஆன்லைன் ட்ரெயினிங்கே எடுத்தோம்னு. சோ நம்ம இந்த லீட் ஜெனரேஷன்ல நம்ம நேத்தி பார்த்ததுல தான் சார் நமக்கு வரும். உங்களுக்கு என்னென்ன பண்ணோம், ஜேபில நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்துடும் உங்களுக்கு. சூப்பர். சக்திவேல் சார் நேத்தி ஒரு சேலை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன் சர்ச்ல ஜஸ்ட் டெய்ல சுலேக்கல டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிசினஸ். நீங்க B2B பண்றீங்க இல்ல பிசினஸ் பர்சன்ஸ் தான் உங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நேத்தி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லைன்னு. நம்ம அவங்க கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க கிட்ட நமக்கு லீட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. கஸ்டமர்ஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லீட்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு. சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுல இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க பிசினஸ். ஸோ அதுல இருந்து லீட் எடுத்துப்பட்டோம் நம்ம ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணலாம் நம்ம. அண்ட் தென் இன்னொரு பார்ட் யாரா சொல்ல முடியுமா, அடுத்து லீட் ஜெனரேஷன்ல இன்னொன்னு என்னன்னு சொல்ல முடியுமா? சூப்பர். எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்தே நம்ம எக்ஸ்டாஃப் கிட்ட இருந்து லீட் எடுக்கலாம்னு சொல்லி தமிழா கார்த்திக் சொல்லி கண்டிப்பா அதெல்லாம் உண்டுங்க. நம்ம அந்த ஸ்டாஃப் கிட்ட நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் நம்ம கம்பெனி விட்டு இருந்து வெளியில போனாலும் வெளியில அடுத்த லெவல்ல வேற ஜாப்ல இருந்தாலும் நமக்கு லீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு நடந்துட்டு தான் இருக்கு. டைரி அண்ட் சிஆர்எம் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுங்க சொன்னாரு. மெயின்டைன் டைரி அண்ட் சிஆர்எம். இப்ப லீட் ஜெனரேஷன்ல சொல்லுங்க சார், யார் சொன்னீங்க போகலாம். அடுத்த பாயிண்ட் லீட் ஜெனரேஷன்ல இன்னொரு டூல் இருக்கு. நம்ம லீட் ஜெனரேஷன் இன்னொரு டூல் இருக்கு. சூப்பர் யுவன், ஆல் தி பெஸ்ட். சூப்பர் யுவனுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம் எல்லாருக்கும். எஸ், வெப்சைட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் யுவர் லீட் ஜெனரேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த செஷன் வந்து வெப்சைட்டையும் சிஆர்எம் நம்ம நிறைய பார்க்க போறோம் உங்களுக்கு. மவுத் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீட் ஜெனரேஷன். நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருந்தாவே நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்னா என்னங்க சொல்லுங்களேன். வெப்சைட்ல இங்க நம்ம வெப்சைட்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லுறேன். வெப்சைட்னா என்னன்னு பார்க்க போறோம், எதுக்காக வெப்சைட் அப்படின்றத பார்க்க போறோம், அந்த வெப்சைட் நம்ம எப்படி வச்சுக்கணும்னு பார்க்க போறோம், டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு, ஃப்ரீ டூல்ஸ் வெப்சைட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், டொமைன் ஹோஸ்டிங் இமெயில் ஐடிஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்து இந்த வெப்சைட் செஷன் நம்ம அதுதாங்க பார்க்க போறோம் உங்களுக்கு. வெப்சைட்னா என்ன சார், வாட் இஸ் மீன் பை வெப்சைட்? வெப்சைட்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? வெப்சைட்னா என்ன ஞாபகம் வருது? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கம்பெனி, டு ஷோ அவர் ப்ராடக்ட்ஸ், டு செல் ஆன்லைன். தமிழா கார்த்திக் ஆன்சர் பண்ணிருக்காரு. அபவுட் மீ, சூப்பர். யா, நம்மளை பத்தி நம்ம கம்பெனி பத்தி பண்ணிக்கலாம். இட்ஸ் எ கிளவுட் ஷாப் ஆர் ஆஃபீஸ் ஃபார் யுவர் பிசினஸ். சூப்பர். டு ஷோகேஸ் அவர் செல்ஃப், அவர் பிரசன்ஸ் இன் த மார்க்கெட். நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. டு ஷோ அவர் பிசினஸ், எஸ் நம்ம பிசினஸ். வெப்சைட்னா என்ன ஞாபகம் வருது? யாருக்கு ஆன்சர் கரெக்டா வருது? வெப்சைட் அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன வருது? வெப்சைட் அப்படின்னா மைண்ட்ல என்ன வருங்க? Our company profile, online profile, all information about company, one of the marketing tool, presentation of our business, internet. இந்த மாதிரி வேணும். வெப்சைட்னா என்ன? இன்டர்நெட். அந்த காலத்துல நமக்கு நிறைய பேருக்கு அதான் தெரியும். பரணிதரனுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம். எஸ், வெப்சைட் அப்படின்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் என்ன வரும்? www அவ்வளவுதான் வரும். ஏன்னா அது இல்லைன்னா வெப்சைட் இல்லைன்னா யாரும் தெரியாது. நமக்கு வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா, www.pitchmoney.com. அந்த மாதிரி ஒரு வெப்சைட் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்து www தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. And then it's an online profile sir. நேத்து நான் கேட்டேன் எத்தனை பேர் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் இருந்தாங்க. நேத்து யாராவது ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? நிறைய பேர் வந்து இல்ல சார் ப்ரொஃபைல் நான் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. நேத்து யாராவது வீட்டுல உட்காந்து உங்க கம்பெனிக்கு ஒரு ப்ரொஃபைல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா சார்? எஸ்னா எஸ் கொடுக்கலாம், நோ கொடுக்கலாம். ஆன்சர் வந்துச்சுன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். நேத்து யாராவது ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? யுவன்றவர் ஆல்ரெடி வச்சிருக்காரு. சூப்பர். எஸ், ப்ரிப்பேர் ப்ரொஃபைல் யூசிங் பிபிடி இட்செல்ஃப். சூப்பர் தமிழா. எட்டு ப்ரிப்பேர் அப்படின்னு கொடுத்திருந்தீங்க. சிவகுருநாதன் சார் வந்து ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. சார் வெப்சைட் வந்து நீங்க ஈவன் ஆஃப்லைன் ப்ரொஃபைல் நீங்க பிடிஎஃப் வச்சிருந்தாலும் நீங்க மெயில் அனுப்பணும். நீங்க மெயில் அனுப்பிச்சாதான் பார்ப்பாங்க. ஆன்லைன் ப்ரொஃபைல் வந்து நம்ம வெப்சைட் வச்சுட்டோம்னா பீப்புள் வில் சர்ச் த பீப்புள். அவங்க ரெக்யர்மெண்ட் என்ன சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை பார்க்க முடியும்.
அது உள்ளார வந்து நம்ம கம்பெனி பத்தி ஃபுல்லா சொல்லுவோம். அதுதான் ஆன்லைன் ப்ரொஃபைல். இதுக்கு நாங்க யாருக்கும் நம்ம மெயில் அனுப்பணும் கூட அவசியம் இல்லை. ஸோ பெட்டர் ப்ரிப்பேர் ஏ ப்ராப்பர் ப்ரொஃபைல் அது பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வெப்சைட் வச்சிருக்கீங்க சார்? நீங்க யாரெல்லாம் எஸ் சார் நான் வெப்சைட் வச்சிருக்கேன் பிசினஸ்க்கு அப்படின்றவங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்க சார்? வெப்சைட் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி சார் நீங்க நான் சேட் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க சேட்ல போட்டுடலாம். பெட்டர் நீங்க சேட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ராம்கு சுப்ரமணியன் எஸ் jobforyou.com வச்சிருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வச்சிருக்கீங்க வெப்சைட். அண்டர் ப்ராசஸ்ல இருக்கீங்க. லோகநாதன் சுப்பையா வச்சிருக்காரு சார். அது இப்ப யாரெல்லாம் வெப்சைட் வச்சிருக்கீங்களோ நான் சொல்றது சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்க சார். இங்க ஆன்லைன் ப்ரொஃபைல் அப் டு டேட்ல இருக்கா? ஏன் அப்படின்னா சில டைம் we are having a 10 years experience போட்டுருப்போம். எப்போ போட்டுருப்போம்னா 2010 போட்டுருப்போம் டெவலப் பண்ணும்போது. இல்ல 2015 என்ன பண்ணுவோம் 10 years experience பண்ணுவோம். இன்னைக்கு 2020 என்ன இருக்கும் அதே வந்து 10 years experience தான் காட்டும். ஸோ பெட்டர் உங்க ஆன்லைன் ப்ரொஃபைல் அப் டு டேட்ல இருக்கணுன்ற மாதிரி நீங்க பார்த்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வெப்சைட்ல தான் சார் டீடைல் இன்ஃபர்மேஷன். நீங்க போய் ஒரு கஸ்டமரை மீட் பண்றீங்க, ஈவன் அவங்க உங்க ஆஃபீஸ் வராங்க, இல்ல நீங்க அவங்க ஆஃபீஸ் போறீங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு உட்காந்து பேசுறீங்க. உங்களால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. மேபி உங்களுக்கு ½ hour அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், 2 hours கிடைக்கலாம், 1 hour கிடைக்கலாம். 2 ஹவர்ஸ்லயே 1 hourலயே உங்க கம்பெனி பத்தி ஃபுல்லா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க. ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்காது. பட் நீங்க என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்க கம்பெனி பத்தி டீடைல் தரணும், அது எல்லாமே வெப்சைட்ல இருக்கணும் என்னுடைய சஜஷன். ஸோ ஏன்னா மக்களுக்கு வந்து அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் இண்டெக்ஸ் ஆஃப் யர் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு கம்பெனி வெப்சைட் வச்சிருந்தா உள்ள போய் எல்லாமே பாத்துருவாங்க உங்களுக்கு. அதுல டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும்ன்றது உங்களுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த டேட்டா கேப்சரிங் டூல். எப்போ நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அப் டு டேட்ல வச்சிருந்துட்டு ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்க என்னென்ன சர்வீசஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா we have to make அவங்களுக்குள்ளார வந்து உடனே என்கொயரி ஃபார்ம்ல வந்து நமக்கு சப்மிட் பண்ணுன்ற மாதிரி நம்ம வெப்சைட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்டா இருக்கணும். ஸோ அந்த டேட்டா கேப்சரிங் டூல்ன்றது மாதிரி இதில் யூஸ் பண்ணலாமா? அதுல என்கொயரி ஃபார்ம் இருக்கணும். என்கொயரி ஃபார்ம் ஃப்ரீக்வெண்டா உங்க வெப்சைட்ல ஒர்க் ஆகுதா நீங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்க. நீங்களே ஒரு என்கொயரி ஃபார்ம் போட்டு பாருங்க உங்களுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்பேம்ல போக வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் ஏதாவது கோடிங் இஷ்யூஸ்ல இருந்து இல்ல சர்வர்ல இருந்து ஒரு சர்வர்ல இன்னொரு சர்வர் மூவ் ஆகும்போது சம் கோடிங் இஷ்யூ வந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு மெயில் வரா மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த என்கொயரி ஃபார்ம் வந்து யாராவது சப்மிட் பண்ணாங்கன்னா வருதா இல்ல நீங்க மந்த்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் பீப்புள் சர்ச் அண்ட் வியூ. இப்ப நம்ம மற்ற இடத்துல கடையை தேடி போகிறத விட எனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா நான் ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி தான் தேடுவேன். இப்போ நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோட பேப்பர்ல எங்க இருக்கு நான் தேடி பார்க்கணும் அட்வர்டைஸ்மெண்ட். பட் வெப்சைட் இருந்தா ஆன்லைன் சர்ச் இருந்தா பீப்புள் சர்ச் பண்ணுவாங்க. மொபைல் இன் வெள்ளூர், மொபைல் இன் ஈரோடு, மொபைல் சர்வீசஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணி வரதுக்கு நடந்தது வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். இட்ஸ் வெப்சைட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் பிசினஸ். உங்க வெப்சைட் பார்த்து நீங்க எப்படி பிசினஸ் பண்ணி மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா this is the first உங்களை பாக்குறாங்க. நார்மலி மத்த இடத்துல நான் சேல்ஸ் எப்படி சொல்றேன்னா அந்த சேல்ஸ்மேன் தான் அந்த பிசினஸ்க்கே ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்ற இமேஜ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இங்க நான் வெப்சைட் இமேஜ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சூப்பரா பண்ணீங்க. ஆனா உங்க வெப்சைட் அடுத்த லெவலுக்கு அப் டு டேட்ல இல்லைன்னா முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. இல்ல அதே மாதிரி முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா லேண்ட்லைன் நம்பர் வச்சிருந்தாதான் ஒரு ஜென்யூன் பிசினஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப என்ன பாக்குறாங்கன்னா விசிட்டிங் கார்டு வாங்கினா முதல்ல வெப்சைட் வச்சிருக்கலாம் பாருங்க. வெப்சைட்ல போய் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க நாங்க அதை பாத்துறாங்க சார். ஸோ அது பண்ணீங்க. ஸோ வெப்சைட் எதுக்காக சார் வேணும்? சில பாயிண்ட்ஸ் போடலாம். வெப்சைட் எதுக்காக வேணும்ன்றது நீங்க போடலாம். உங்ககிட்ட சில ஆன்சர்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். Why we need a website for your business? சார் am I audible சார்? கேக்குது இல்லைங்களா? Super. Advertising, brand image, marketing tool, super. What are the products we deal? Showcase our complete product details to promote ourselves, to easy give a demo of product or service. Super sir. வெப்சைட்ல நிறைய ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கீங்க. வெப்சைட் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது உங்களுக்கு. நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிசினஸ் வேர்ல்டு வைட் எக்ஸ்போஷர் கொண்டு பண்ணலாம். என்னென்ன கம்பெனில நம்ம டீல் பண்ண தெரிஞ்சுக்கலாம். எஸ் மோஸ்ட்லி ஒரு வெப்சைட் எதுக்காகனா நம்மளை பத்தி ஆன்லைன்ல நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். வெப்சைட் இஸ் 24/7 accessibility சார். நம்ம ஷாப் வச்சிருந்தா ஈவன் இப்ப லாக்டவுன் பீரியட் நம்ம எல்லாம் க்ளோஸ்ல வச்சிருக்கோம். இது 24/7 ஆன்லைன்ல யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து சர்ச் பண்ணலாம். இட்ஸ் ஈஸி accessible to reach our customers, more convenience for the customers. இப்ப எல்லாமே நம்ம அதுல வந்து செக் பண்ணி பாத்துக்கறாங்க உங்களுக்கு. to make more confident to customers ன்னு ரவிதா சொல்லியிருக்காரு. நம்ம பிசினஸ் பத்தி ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நம்ம அதை கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. அது கார்த்திக் ஜேசி கோபி போட்டுக்க கஸ்டமர் டு நோ அபவுட் அவர் கம்பெனி ப்ரொஃபைல் அட் எனி டைம். தட்ஸ் வை ஐ அம் சேயிங் 24/7 accessibility is easy convenience.
வேர்ல்டு வைட் மார்க்கெட்டிங். இப்ப நம்ம வந்து நான் வெள்ளூர்லயோ, ஈரோட்லயோ, திருப்பூர்லயோ, கோயம்புத்தூர்லயோ ஒரு ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு வைடானா அந்த ஏரியால தான் இருக்கவங்க மட்டும் தான் ஷாப் பண்ணுவாங்க. இது வந்து வேர்ல்டு வைட் மார்க்கெட்டிங். நம்ம பிசினஸ் வேர்ல்டு வைடு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா வெப்சைட் மூலமா தெரிவிக்கலாம். டு ப்ரோமோட் அவர் சர்வீசஸ், நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றது அதுல ஃபுல்லா அந்த நம்ம சர்வீஸ் ப்ரோமோட் பண்றது கண்டிப்பா நம்ம வெப்சைட் வச்சுக்கணும். பிகர் ஆடியன்ஸ், இப்போ அமேசான்ல ஒரே நேரத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க சார்? இப்போ நம்ம தனித்தனி ஷாப் வச்சிருந்தோம்னா ஒரு 10 பேர் ஒரே நேரத்துல தான் நம்மளால பண்ண முடியும். பட் அமேசான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான பேர், thousands ஆஃப் பீப்புள் வந்து எந்த நேரம் ஒரே டைம்ல ஆன்லைன் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்ல வந்து இட்ஸ் பிகர் ஆடியன்ஸ், எவ்வளவு பேர் வேணாலும் அதை அக்செப்ட் பண்ண உங்களுக்கு. இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் தான் சார். உங்களுக்கு நம்ம ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷாப்பு. அதுக்கு நம்ம தனியாக மார்க்கெட்டிங் பர்சன்லாம் கிடையாது. இது அதுல வர என்கொயரிஸ் நம்ம டீல் பண்ணலாம். இப்ப நான் என்ன இங்க வரேன் அப்படின்னா ஹவு வெப்சைட் ஷுட் பி அப்படின்ற மாதிரி வரேன். நமக்கு வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இங்க வரேன். உங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுதான் அட்ராக்டிவ் இருக்கணும் சார். அதான் நம்ம நேற்று சொல்லும்போது சேல்ஸ் பர்சன் எப்படி ப்ராப்பர் ட்ரெஸ் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு மோர் அட்ராக்டிவா இருக்கணும் அந்த வெப்சைட் உங்களுக்கு. அண்ட் தென் இட்ஸ் பிளசன்ட். உள்ளார வந்ததுமே நம்ம பார்த்தோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆஃபீஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த இடத்துல பிளசண்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். அண்ட் தென் மினிமம் 5 to 8 பேஜ். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஃப்ரீ வெப்சைட் கிடைக்குது, நான் 1 பேஜ் பண்றேன், 2 பேஜ் பண்ற மாதிரி வச்சிருவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், மினிமம் 5 to 8 பேஜஸ் தான் இருக்கும். நான் என்ன செஞ்சேன்னா ஹோம் பேஜ் ஒன்று இருக்கணும், ப்ரொஃபைல் இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், சர்வீஸ் இருக்கலாம், ஆன்லைன் என்கொயரி இருக்கலாம், இருக்கலாம். இது வந்து மினிமம் இந்த 5 பேஜ் இருந்தா ரொம்ப நல்லது. அந்த அபவுட் அஸ் ப்ரொஃபைல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்க கம்பெனி பத்தி கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸ் நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் டீல் பண்றீங்க அது கொஞ்சம் பிளஸ் இருக்கும். நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்களோ அதை வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எது உங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் ப்ராடக்ட்டோ அதை நல்லா மேல போடுங்க. ஈவன் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்கன்னா அது ஹோம் பேஜ்ல ஒரு பாப்அப் வர மாதிரி கொடுங்க. உங்களுக்கு வேற என்ன பேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ கேலரின்னு ஒன்று கொடுக்கலாம். உங்க ஆஃபீஸ் எப்படி இருக்கு, உங்க ஃபேக்டரி எப்படி இருக்கு, உங்க பிசினஸ் பண்ற இடம் எப்படி இருக்குன்னு கிளையன்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட மேஜர் கிளையன்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அந்த மேஜர் கிளையன்ஸ் உடைய லோகோஸ் கொடுத்து கிளையன்ஸ் பேஜ் கொடுக்கலாம். டெஸ்டிமோனியல்ஸ் இஸ் பெட்டர். இப்போ நீங்க கூகுள் ரிவ்யூல நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், அதை எடுத்து நீங்க இங்க டிஸ்பிளே பண்ணலாம். கஸ்டமர்ஸ் உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டெஸ்டிமோனியல்ஸ் இஸ் பெட்டர். அண்ட் தென் ப்ரெஸ் ரிலீசஸ், உங்களை பத்தி இல்லை அவார்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வாங்கினா கொடுக்கலாம். ஸோ சொல்லலாம் நீங்க நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டே போகலாம் சார். பட் யாராவது பண்ணணும் மினிமம் 5 to 8 பேஜஸ் இருக்கு மாதிரி பாத்துங்க. சிம்பிளிசிட்டியா இருக்கட்டும். ரொம்ப சில வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ள போனது வெளியில வந்துருவாங்க மக்கள். உள்ள வந்தா எல்லா பேஜும் பாக்குற லெவலில் நம்ம அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம வச்சுக்கணும். அது நம்ம ஒரே ஹோம் பேஜ்ல நிறைய கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் கொடுத்தோம்னா இதுவா இருக்காது உங்களுக்கு. அண்ட் தென் ஈஸி நேவிகேஷன், ஒரு பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் போறதுக்கு வரணும். சிலர்லாம் ஒரு பேஜ் போயிடுவாங்க, அங்க இருந்து என்ன கிளிக் பண்றது. இன்னொரு சில மிஸ்டேக் என்ன பண்ணணும்னா வேற லிங்க் ஏதாவது நம்ம கொடுப்போம், அதை நியூ விண்டோல என்ன பண்ணணும்னா அப்படியே டைரக்டா கொடுத்துருவோம். அது கிளிக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை விட்டு வெளியில அமைச்ச மாதிரி ஆயிடும். ஸோ யாராவது நீங்க மற்றதுக்கு லிங்க்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ஷூர் வெதர் இட் இஸ் இன் நியூ விண்டோ. உங்க வெப்சைட்டுக்குள்ளாரவே இந்த மாதிரி ஈஸி நேவிகேஷன் இருக்கிற பேஜுக்கு நீங்க லிங்க் தரீங்க அப்படின்னா பரவாயில்ல, அது சேம் பேஜ்ல சேம் விண்டோல வரலாம். ஒரு பிடிஎஃப் வியூக்கு தரீங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோல கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு அதர் வெப்சைட்ஸ் லிங்க் தரீங்கன்னா நியூ விண்டோல இருக்கிற மாதிரி நீங்க முக்கியமா பாத்துக்கணும் உங்களுக்கு. அண்ட் தென் கண்டென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த வெப்சைட். நீங்க வந்து சிலர்லாம் வெப்சைட் போட்டுட்டு போட்டோ மட்டும் அவ்வளவுதான், அது அப்படியே சும்மா நானும் வெப்சைட் வச்சிருக்கேன்னு கண்டென்ட் இருக்கட்டும். அந்த கண்டென்ட் ரெகுலர் அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த அபவுட் அஸ் பேஜ்ல சொன்ன ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கலாம், உங்ககிட்ட அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அவுட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கையில வச்சிருக்காதீங்க. சப்போஸ் யாராவது ப்ராடக்ட்ஸ் பார்த்து என்கொயரி கொடுப்பாங்க, அந்த டைம்ல நீங்க அவங்க கால் பண்ணி பேசும்போது இல்லைங்க எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இப்போ இல்லை, அது முடிஞ்சிருச்சு, அதான் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 5 minutes அது உங்க வெப்சைட் நீங்க பாருங்க கரெக்டா இருக்கா. ஏன்னா இதுதான் ஆன்லைன் ப்ரொஃபைல். நான் நேற்று சொன்ன மாதிரி சேல்ஸ் பர்சன் வந்து பார்க்க பண்ணி உங்க வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. வெப்சைட்ல டிசைட் பண்ணுவாங்க நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்க. ஸோ ஹேவ் ரெகுலர் கண்டென்ட் ரெகுலரா அப்டேட் பண்ணி வச்சிருங்க. போட்டோஸ், லேட்டஸ்ட் போட்டோஸ், நல்ல போட்டோஸா அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நான் பார்ப்பேன் உங்களுக்கு அந்த போனே தப்பிக்கலாம், இல்ல அந்த லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, லேண்ட்லைன் நம்பர் ஒர்க் ஆகாத நம்பரா இருக்கும், இல்ல ஃபுல் ரிங் போயிட்டு எடுக்க முடியாது இருக்கும். அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ், ஏன்னா இது வந்து நம்ம கிட்டத்தட்ட டேட்டா கேப்சர் டூல் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்றோம். யாராவது என்கொயரி கால் பண்ணாங்கன்னா வித்தின் 3 ringsல போன் அட்டன் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்பர் நீங்க கொடுத்து வச்சுங்க. எது நீங்க ஃபுல்லி பிஸி இன் மீட்டிங்ஸ் நீங்க இருந்தீங்கனாலும் அவங்கள வந்து ரெகுலரா அந்த 3 ring போன் கால் அட்டன் பண்ணணும். அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து சிஆர்எம்ல அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்றோம். ஸோ ஒரு வெப்சைட்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து நான் டொமைன், இமெயில் அண்ட் வெப்சைட்டை பத்தி நான் பேசணும்னு இருந்தேன் உங்களுக்கு. நிறைய பேர் அந்த நேம் தாங்க நமக்கு டொமைன். அந்த டொமைன் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddyன்றதுன்னா www.godaddy.com தான் நேம், அதுதான் டொமைன்னு சொல்றோம். ஹோஸ்டிங்கிறது தான் என்ன பண்றோம்னா சர்வர் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு.
இமெயில் ஐடிஸ், இது 3 சேர்ந்துதான் நம்ம ஒரு வெப்சைட்டை ஆன்லைன்ல நம்ம கொண்டு போக முடியும் உங்களுக்கு. ஸோ டொமைன் இப்ப எல்லாம் உங்களுக்கு இதுல கிடைக்குது உங்களுக்கு. கோடெட்ல போகலாம், ரீசெல்லர் கிளப்னு ஒன்று இருக்கு, ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது தெரியும். இப்போ wix.com வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க போய் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ டொமைனை புக் பண்ணோம், டொமைனை புக் பண்ணிட்டு ஹோஸ்டிங் ஸ்பேஸ்க்கு நம்ம அதை பாயிண்ட் பண்ணோம். இமெயில் ஐடி ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி வச்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணோம், இன்னும் ஜிமெயில் வச்சிருப்போம், யாஹோ வச்சிருப்போம், அதெல்லாம் பண்ணாதீங்க. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒரு கம்பெனிக்கு எப்படி யாருக்காவது மெயில் அனுப்புறீங்கன்னா @gmail.com இருந்து போதும், இல்ல @domainname.com இருந்து போதும். இப்போ யுவன் இருக்காரு அப்படின்னா யுவன்.com வச்சிருக்காரு அப்படின்னா www.yuvan.com இருந்து அவர் director@yuvan.com இருந்து மெயில் போச்சுன்னா அது இருக்கும். போட்டுக்கங்க asiatv.network@gmail.com. இதே நீங்க வந்து info@asiatvlive.in இருந்து மெயில் அனுப்பிச்சா இட் மேக்ஸ் வேல்யூ ஃபார் யுவர் கம்பெனி. நீங்க அடுத்த ஒரு ப்ரொஃபைலோ போட்டோ யாருக்கா நீங்க கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னா அதுல உங்க மெயில் எழுந்து பண்ணணும். தமிழா கார்த்திக் அழகா info@tamilasolutions.com போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபோ மெயில் ஐடி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபோ, கான்டாக்ட், அட்மின் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் ஐடி வந்து ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி வச்சிங்க. போஸ்டிங்லேயே சிலர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றவங்க இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கூகுள் ஷூட் இருக்கு. கூகுள் ஷூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 GB ஸ்பேஸ் தருவாங்க, பெய்டு வெர்ஷன்ல இருக்கும். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார், இமெயில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் சரி இதெல்லாம் பண்றோம் சார், நான் இதை எப்படி யூஸ் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால நான் இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூல்ஸ் வெப்சைட்ஸோட சில லிஸ்ட் வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். நான் எல்லாரும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். டொமைனை நீங்களே பண்ணிக்கலாம், ஹோஸ்டிங் நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஐம் ஷேரிங் த சம் ஆஃப் இந்த wix.com ஒன்று இருக்கும். அது உள்ளார பண்ணீங்கன்னா அவங்க ஒன்ஸ் யூ ஹேவ் டு பேசிக் நாலேஜ் இருக்கணும் சார். பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து அவங்க வெப்சைட்ல டிஸ்பிளே வேர்டிங்ஸ் நீங்க புரிஞ்சுட்டா போதும், நீங்க ஒரு வெப்சைட் ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணலாம். wix.com போயிடுறீங்கன்னு wix.comல ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணா அவனே டூல்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. ஹோம் பேஜ்ல என்ன போட்டோ வரணும், ப்ரொஃபைல்ல என்னென்ன பேஜஸ் வரணும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எந்தெந்த பேஜ்ல என்னென்ன போட்டோ வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் வந்து weebly.com ஒன்று இருக்கு. GoDaddyலே இப்ப நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. யூடியூப் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆன்லைனோட பிரசன்ஸ் நம்ம வேணா GoDaddy சப்போர்ட் பண்ணிருக்கோம். நீங்க உள்ளார போங்க, உள்ள GoDaddyல போனீங்கன்னா டொமைன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃப்ரீ வெப்சைட் பில்டர் கொடுப்பாங்க, நீங்க அதிலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று வந்து WordPress. ஸோ WordPress எதுக்காகனா I'll be sharing என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு. ஸோ wordpress.comல போயிட்டு நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். எப்படி நான் GoDaddy சொல்லணும், இது வந்து சப் டொமைன்ல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி வச்சிருந்தா jsendimurugan.wordpress.com முன்ன வச்சிருந்தேன் நான், இப்போ இல்ல. ஸோ அது உள்ளார போயிட்டு என்னென்ன பேஜஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும் நீங்க அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். blogger.com கூகுள் ஐடி வச்சிருந்தா போதும், பிளாகர் இருக்கலாம். பிளாகர்ல கிரியேட் பண்ணிட்டுனா ரெகுலர் டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து jsendimurugan.blogspot.com அப்படின்ற மாதிரி நான் வச்சிருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா இட் டேக்ஸ் டு மை டொமைன் jsendimurugan.com போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த பிளாகர்லாம் நான் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் பேசிக்ஸ்ங்க. உள்ளார பண்ணீங்கன்னா டூல்ஸ் எல்லா லிங்கும் கிளிக் பண்ணி பார்த்துங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுல இந்த சைட்ஸ்ல அது உங்க சிஸ்டம்ல வைரஸ் வந்துடாது. பேசிக் திங்ஸ் தான் அதை பண்ணுங்க. நீங்க jimdo.comனு ஒன்று இருக்கு, அது உள்ளாரையும் போய் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு. இது எல்லாமே இது தவிர்த்து வேற எப்படி சார் நான் போறதுன்னா இந்த வெப்சைட் பில்டர் எக்ஸ்பர்ட், அதனாலதான் நான் இங்க டொமைன் நேமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த நேம் நோட் பண்ணீங்க, வெப்சைட் பில்டர் எக்ஸ்பர்ட்.com. இது உள்ளார போயிட்டீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரீ டூல்ஸ் வெப்சைட்ஸ் தராங்கன்னு இருக்கும். இதுல உள்ளார போனீங்கன்னா உங்க பிசினஸ் நீங்க எப்படி டெவலப் பண்ண, உங்க வெப்சைட் நீங்க எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் எல்லா டீடைல்ஸும் இருக்கும் சார் உங்களுக்கு. இதுதான் ஃப்ரீ டூல்ஸ் வெப்சைட். ஐ திங்க் டைப்ஸ் ஆஃப் கிரியேட் பண்ணுவோம். சில இந்த இடத்துல நான் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். உங்களுக்கு வெப்ல சில டைப்ஸ் அந்த ஸ்கிரீன் ஐ திங்க் மிஸ்ஸிங். அந்த ஸ்கிரீன் ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் இருங்க, அந்த ஸ்கிரீன் இருக்கா பார்க்கலாம். Yes, somewhere missing the site. Types of website அந்த பேசிக் வெப்சைட் 5 to 8 பேஜ் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா ஒரு 5ல இருந்து 6 பேஜ் 10 பேஜுக்குள்ளார பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட் வந்து சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சிஎம்எஸ் வெப்சைட்ல நீங்க உள்ளார போயிட்டீங்கன்னா அதுதான் wordpress.com சொல்லுவாங்க. அது உள்ளார நீங்க போயிட்டீங்கன்னா அது டைனமிக் சைட்னு நான் சொல்ல மாட்டேன் சிஎம்எஸ் வெப்சைட்டை. ஏன்னா டைனமிக் இட்ஸ் கோஸ் டு வெப் அப். ஏன்னா நீங்க கஸ்டமர் கிட்ட யாராவது இந்த வெப்சைட் டெவலப் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க கிட்ட டைனமிக் வெப்சைட் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைனமிக் மீன்ஸ் இட் இன்வால்வ்ஸ் இந்த வெப் அப்ளிகேஷன் மாதிரி நம்ம போயிடும். ஸோ அந்த மாதிரி தேவை. சிஎம்எஸ் வெப்சைட் தான் வேர்ட்பிரஸ் வெப்சைட் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இது உள்ளார போயிட்டீங்கன்னா எப்படி நீங்க blogger.comல போஸ்ட் நீங்க ரெகுலரா போறீங்களோ அந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்ல என்னென்ன ரெகுலர் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா
நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை நாள் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சிஎம்எஸ் வெப்சைட்டுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா இ-காமர்ஸ். அப்போ நிறைய அது வந்து நேத்தி கூட ஒரு என்னுடைய கஸ்டமர் பேசியிருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து அவருடைய ஷாப்பே டிபெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்பதான் புரிஞ்சுட்டாரு நான் ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு ஆன்லைன் ஷாப் கார்டு நம்ம பண்றோம். ஸோ அது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப். இப்போ இந்த டைம்ல கூட லாக்டவுன் சிலர்லாம் யாரெல்லாம் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் லோக்கல் பேஸ்ட் டெலிவரி வெள்ளூர்ல ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்டு வச்சுன்னா அவருக்கு ஈஸி நிறைய பிசினஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஸோ ஒரு நியூ பிசினஸாவே இருக்கு. அது ஒரு தனியாக ஒரு கிட்டத்தட்ட ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் கார்டு இருக்கு உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட். அதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டூல்ஸ்ல இருக்கும். shopify.com அந்த மாதிரிலாம் நீங்க இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த போர்ட்டல்ஸ் இருக்கு. போர்ட்டல்ஸ் மூலியமா நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது அட்லீஸ்ட் ஒரு பேஷனுக்காக கிரியேட் பண்ண போர்ட்டல் வெப்சைட்லாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல கொண்டு போறவங்களா இருக்காங்க. போர்ட்டல் சர்ச் பண்ணலாம். இண்டிவிஜுவல் வெப்சைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க இண்டிவிஜுவல் டொமைன் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலி வெப்சைட் எதுக்காகனா பிசினஸோ இண்டிவிஜுவல் இதெல்லாம் நம்மளை பத்தி வெளியில தெரிவிக்கிறதுக்காக தான் சார். ஸோ இது எல்லாமே இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் டவுட் சொல்லலாம், சார் வெப்சைட் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? யாராவது இங்க ஷேர் பண்ண முடியுமா? வெப்சைட்டுக்கும் ஃபேஸ்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா வெப்சைட் டெவலப் பண்ணி வச்சுட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கலாம். அழகா சதீஷ் சார் சொல்லியிருக்காரு எஃபி பப்ளிக் அப்படின்னு. ஒரு லாங் பஸ்ஸால ஒரு 10 கடை இருக்கும் சார். 10 கடையில ஒரு 5 கடை அரிசி கடையே வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய கடைங்க இருக்கிறது தான் ஃபேஸ்புக்னு சொல்லணும். உங்களுக்கு வெப்சைட் வந்து நம்ம கடை உள்ளார யாராவது வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க உள்ளார வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி. உள்ள வந்தா நம்ம பிசினஸ் பத்தி எல்லாமே சொல்லலாம். பட் எஃபில இருக்கும்போது நான் எஃபி தப்பு சொல்லல, நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணி நம்ம அங்க மார்க்கெட் அந்த எஃபி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அங்க இருப்பாங்க. ஸோ அங்க வந்து டீவியேஷன் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. இங்க நம்ம கொடுக்கலாம், அதே இடத்துல வேற ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ வெப்சைட் வந்து ஒரு சொந்த வீடு அழகா போட்டிருக்காரு ஆசை டிவி கனகராஜ். ஃபைன். இந்த ஃப்ரீ டூல்ஸ் வெப்சைட்ஸ்ல இந்த வெப்சைட் மூலமா வர எல்லா என்கொயரிஸ் தான் நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னா வெப்சைட்ல வர என்கொயரிஸ் எல்லாமே நம்ம எடுத்து வந்து சிஆர்எம்ல போடுறோம். நேற்று நம்ம சிஆர்எம் நிறைய பார்த்துருந்தோம். சிலர்லாம் டவுன்லோட் பண்ணீங்க, சிலர்லாம் வந்து எப்படி பண்ணதில்ல. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க சிஆர்எம் வந்து டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வர சிஆர்எம் எல்லாமே உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு மத்தியும் எல்லா ஃபீல்டுமே நீங்க கொடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். எல்லா ஃபீல்டுமே நீங்க கொடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுல வந்து மெயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி தான் மெயின். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க லீட் ஆட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த இது பண்ணுங்க. தமிழா கார்த்திக் சொல்லியிருக்காரு HubSpot இஸ் ஆல்சோ ஃப்ரீ CRM டூல்னு, அதையும் ட்ரை பண்ணுங்க. HubSpot நீங்க நோட் பண்ணிக்கலாம், சாட்ஸ்ல கொடுத்துருக்காரு. இந்த சிஆர்எம் வந்து சிஆர்எம் தான் நாங்க வரேன். சிஆர்எம்னா என்ன நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் வந்துருக்கலாம், ஒன்லி சேல்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. இந்த சிஆர்எம் மூலியமா ஃபர்ஸ்ட் சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ், ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் நம்ம சிஆர்எம்ல நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. இந்த சிஆர்எம் எதுக்காக அப்படி நம்ம கொண்டு வரும்போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் எதுக்காக இந்த சிஆர்எம்னா ஃபர்ஸ்ட் நேற்று யாராவது உங்களுடைய சார் எனக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இப்போ சிஆர்எம்ல இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எவ்வளவு என்கொயரிஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 50 லீடு இருக்கு, 60 லீடு இருக்கு, இல்ல 100 லீடு இருக்கு, இல்ல இப்ப லீடே இல்லைன்னா லீடு ஆட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க டைரியில எழுதிச்சுன்னா எவ்வளவு லீடு இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சிஆர்எம்ல வந்து இவ்வளவு நம்பர் ஆஃப் லீட்ஸ் இருக்கு, 60 இருக்குன்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இருந்துச்சுன்னா நம்ம லீடை விட்டுட்டு கால்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்வளவு லீட்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. சிஆர்எம் வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிடும் சார், ஏன்னா நம்ம ரெகுலர் ஃபாலோ பண்ணுவோம், ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும், ரெகுலர் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த கஸ்டமர் நமக்கு எங்க இருந்து வருவாங்கன்றது அந்த மோஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் டு நோ த ப்ராஸ்பெக்ட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். அதுலேயே சிஆர்எம்ல வந்து நீங்க கேட்டகரியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஸ்பெக்டா, மோஸ்ட் ப்ராஸ்பெக்டா, இவரை டிராப் பண்ணணுமா, டெலிட் பண்ணணுமான்றதான் நீங்க ஃபாலோ அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு. டு அனலைஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் த கன்வர்ஷன், அதான் நாங்க முன்னாடி ரிப்போர்ட்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்ல போய் நீங்க பாத்துக்கலாம். நான் வந்து இந்த மந்த்ல இத்தனை கால் நான் பேசினேன், இந்த இவ்வளவு கால்ஸ் பேசுனதுல இத்தனை ப்ராஸ்பெக்ட் ஆச்சு, இத்தனை ப்ராஸ்பெக்ட்ல இத்தனை சேல்ஸ் கன்வர்ஷன் ஆச்சுன்ற வரையும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம சிஆர்எம் டீடைலா வந்துடும், எத்தனை கன்வெர்ட் ஆயிருக்கு, எத்தனை ப்ராஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது சிஆர்எம்ல ரிப்போர்ட்ஸ் நம்ம பாத்துக்கலாம். உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ட் பண்ணலாம். டு ரெக்ரூட் மோர் சேல்ஸ் பர்சன், சிஆர்எம்க்கும் மோர் சேல்ஸ் பர்சனுக்கும் ரெக்ரூட் பண்றதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அதுல மோர் சேல்ஸ் பர்சன் ரெக்ரூட் பண்றதுக்கு உங்களுக்கு யாராவது சாட்ல வாங்கலாம் ப்ளீஸ்.
ஏன் ரெக்ரூட் மோர் சேல்ஸ் பர்சன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20 லீடு இருந்தா போதும் சார். நீங்களா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்கீங்கன்னா 20 லீடு இருக்கு. 20 லீடு பிரச்சனை கிடையாது, நம்மளே ஃபாலோ பண்ணிக்கலாம். 30 லீடு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், 50 லீடு ஃபாலோ பண்ணிக்கலாம், 100 லீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 500 லீடு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம உட்காந்து சேல்ஸ் பர்சன் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. 1000 லீட்ஸ் வந்துருச்சுன்னா we need a people. இப்போ 5000 லீட்ஸ் இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1 வீக்ல இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணா ஒரு ஆளால ஒரு நாளைக்கு ஒரு 50 கால் பேச முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு 300 கால் பேசணும் அப்படின்னா 6 பேராவது நமக்கு வேணும். ஸோ எவ்வளவு சேல்ஸ் பர்சன் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிஆர்எம் நீங்க லீட் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்எம் எப்படி யூஸ் பண்ணணும் சார்? நம்ம ரெகுலரா நம்ம வந்து அந்த இடத்துல சிஆர்எம் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வித்தவுட் ஃபீல் யூ ஹேவ் டு ஃபாலோ. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சிஆர்எம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், லீட் ஆட் பண்ணிடுவோம், ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டோம். நிறைய கம்பெனிஸ்ல நான் பார்த்திருக்கேன், நான் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவாங்க, ஃபாலோ பண்ணாம அந்த கால்ஸ் பேசுறது ரெகுலரா அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கணும். டெய்லி கையில ஓபன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேசணும் பாருங்க, அந்த ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இமெயில் அனுப்பலாம், டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். உங்களுக்கு இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம்னு இருக்கும். ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. அன்னன்னைக்கு கஸ்டமர்ஸ் அன்னன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சீங்கன்னாவே ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல் பிசினஸ் மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஓவர்லோடட் இல்லாம இருக்கும், உங்களுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் தென் லீட் டு ப்ராஸ்பெக்ட். இருக்கிற லீட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ப்ராஸ்பெக்ட் கன்வெர்ட் பண்ணது நம்ம அந்த சிஆர்எம்ல நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு இங்க அதர் டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் வச்சிருக்கோம். நேற்று நான் சொன்னதுதான் திரும்ப ஐம் ஷேரிங் ஹியர். 3 பேர் 4 பேர்ல ஒரு 5 பேர் நம்ம கிட்ட ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் 5 பேர் இன்னைக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், என்னோட லீட் எல்லாமே எங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் 1க்கு நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டாஃப் உள்ளார போயிட்டு அந்த லீடை கிளிக் பண்ணா லீடுடைய ஃபாலோ அப் ஹிஸ்டரி இருக்கும். அந்த ஃபாலோ அப் ஹிஸ்டரி அவங்க ரெகுலரா என்ன நடந்திருக்கு, லாஸ்டா யார் பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ற. ஒரு லீட் நம்ம கிட்ட நம்ம லீட் அசைன் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு பேமெண்ட் ஃபாலோ கூட இந்த சிஆர்எம் யூஸ் பண்ணலாம் சார். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நேற்று நான் சொல்லும் போது கஸ்டமர் கன்வர்ஷனோட நம்ம முடிஞ்சிடும்னு நினைச்சிருப்போம். கிடையாது. கஸ்டமர் கன்வெர்ட் பண்ணி ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போ ஒரு கஸ்டமரா வந்துட்டாரோ, மைட் பி அது ஒரு டைம் ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல ரெகுலர் ரெனிவல் ப்ராடக்ட்ஸா கூட இருக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டோமேட்டட் மெயில் அனுப்புங்க சார், இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு எந்த ஒரு கஸ்டமர் 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபாலோ பண்ணுற கான்செப்ட் வாங்க. சார் எங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கு சார், யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வர அவர் யூஸே பண்ண மாட்டாரு. அடுத்த டைம் அவருக்கு என்ன வரும், வேஸ்டா நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோமே ஃபீல் இருக்கும். ஒரு 3 மாசம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது, அதனால அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. வாங்கி இருப்பாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம். என்ன டிஃபிகல்ட் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு என்ன அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணதை நம்ம அவங்க கைட் பண்ணிட்டு நல்லா இருக்கும். பேமெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம், கஸ்டமர் ஃபாலோ பண்ண பேமெண்ட் சில பேமெண்ட் வந்து முடிக்க கஸ்டமரையும் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு. அண்ட் தென் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஹிஸ்டரி சார் உங்களுக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணா அழகா சொன்னாரு 2012 இருந்து நீங்க யாரோ ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்னைக்கெல்லாம் நம்ம ஃபாலோ லிஸ்ட் எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சிஆர்எம் யூஸ் பண்றதுக்கு இன்னும் உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் கிடைக்கும். எதெல்லாம் இருக்கு எல்லா லிங்க்ஸும் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. கேட்டகரைஸ் த கஸ்டமர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ரியல் எஸ்டேட் கஸ்டமர்ஸ் தனி பிரிப்போம், பில்டர்ஸ் கஸ்டமர்ஸ் தனி பிரிப்போம் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. வெப்சைட்ல நான் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ண மாதிரி மேட்ரிமோனி வெப்சைட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பிசினஸ் ஃபார் பண்ணிக்கலாம். மேட்ரிமோனி வெப்சைட் மூலமா நிறைய ரன் பண்றவங்களா இருக்காங்க. என்னோட எங்க பிசினஸ் சக்சஸ் ஸ்டோரிலாம் வெரி ஃபர்ஸ்ட் 2005ல வந்து ஒரு மேட்ரிமோனி ஒரு பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு மோர் தென் 2 to 3 lakhs ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்ல ஒரு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் த வெப்சைட்ல வரணும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா சார் உங்களுக்கு. இதுதான் சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை கொஞ்சம் நல்லா நீங்க டீடைலா பாருங்க. உங்களுக்கு 48% ஆஃப் த சேல்ஸ் பீப்புள் நாமளும் நம்ம டீமும் ஃபாலோ பண்றாங்கன்னா 48% ஆஃப் த சேல்ஸ் பீப்புள் நெவர் ஃபாலோ வித் எ ப்ராஸ்பெக்ட். கண்டிப்பா வந்து அவங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 25% ஆஃப் சேல்ஸ் பீப்புள் மேக் எ செகண்ட் கான்டாக்ட் அண்ட் ஸ்டாப். 25% என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது முறை கால் பண்ணி பேசுவாங்க, அதான் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை, கிளைண்ட் ஏதோ சொல்றாங்க. 12% ஆஃப் த சேல்ஸ் பீப்புள் ஒன்லி மேக் 3 கான்டாக்ட்ஸ் அண்ட் ஸ்டாப். அதாவது ஒரு 12% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா 3 முறைக்கு மேல கால் பண்ணிட்டு விட்டுறாங்க. கஸ்டமர் சரியில்லை, அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு விட்டுறாங்க. அடுத்த பாயிண்ட் முக்கியமா பாருங்க, 10% ஆஃப் த சேல்ஸ் பீப்புள் மேக் மோர் தென் 3 கான்டாக்ட்ஸ். ஓவரால் சேல்ஸ் பீப்புள் 10% ஆஃப் சேல்ஸ் பீப்புள் தான் மோர் தென் 3 கான்டாக்ட்ஸ். இந்த கேட்டகரியில எந்த பெர்சன்டேஜ்ல நம்ம வரணும் பாருங்க. பட் வாட் ஐ விஷ் இஸ் நீங்க எல்லாரும் இந்த 10% ஆஃப் சேல்ஸ் பீப்புள்ல வரணும்னு நான் விஷ் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு கீழே முக்கியமா பாருங்க, 2% ஆஃப் த சேல்ஸ் ஆர் ஆன் த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். 2% தான் நடக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஃபோன் பண்ணதுல எனக்கு ப்ராஸ்பெக்ட் வந்துடும், கன்வெர்ட் ஆயிடும். நேற்று கூட ஒருத்தர் கேஸ் சார் ஃபர்ஸ்ட் டைமே வேணாம்னு சொன்னாங்க. ஒரு சிலருக்கு தான் 2% ஆஃப் சேல்ஸ் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு
3% of the sales are made on the second contact. நீங்க ரெண்டாவது முறை நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு 3% சேல்ஸ் தான் நடக்கும். நீங்க தேர்ட் கான்டாக்ட்ல வந்து 5% சேல்ஸ் தான் கிடைக்கும். ஃபோர்த் கான்டாக்ட்ல 10% ஆஃப் த சேல்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. கீழே முக்கியமானது பாருங்க, 80% ஆஃப் த சேல்ஸ் ஆர் மேட் ஆன் 5th to 12th கான்டாக்ட். ஒரு நீங்க 12 முறையாவது ஒரு கஸ்டமர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் 80% வரும். ஸோ மை சஜஷன், நீங்க அந்த 10%ல வாங்க. நான் 12th என்னுடைய பர்சனல் சொன்னா 12th கான்டாக்டோட நிறுத்தாதீங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் லீடுன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது அவர்கிட்ட அவர் நம்ம கிட்ட கஸ்டமர் ஆக போறாருன்னு தெரிஞ்சுதான் நீங்க லீட் ஆட் பண்ணீங்க. 3 கன்வர்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. சார் எங்கிட்ட வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டா சார், பிரச்சனை கிடையாது. அடுத்த வருஷம் அடுத்த 6 மாசம் தள்ளி போடுங்க. அவரை டிராப்ல போடாதீங்க, டெலீட் பண்ணாதீங்க. 6 மாசம் தள்ளி போடுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா பிசினஸ் பீப்புளும் எல்லாருமே நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 6 மாசம் கழிச்சு ஃபாலோ பண்ணுங்க. சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது சர்வீஸ் இருக்கா சார், இப்போ எங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு சார். ஒரு ப்ராப்பர் சிஆர்எம் வந்து லீட் வச்சுன்னா நீங்க எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க சேல் பண்ணிட்டு போயிடலாம் சார். உங்களுக்கு இந்த சேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு பிரைன் ட்ரேசி சொல்லுவாரு, இது அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்காக நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது வந்த பாயிண்ட் அது உங்களுக்கு. The more you focus on the value of your product or the service, the less important the price becomes. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்க ப்ராடக்ட் சர்வீஸ்ல குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு. சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நீங்க நல்ல குவாலிட்டியா கொடுத்தீங்கன்னா பிரைஸை பத்தி பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் ஆப்பிள் போனே கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்க போயிட்டு கஸ்டமர் கிட்ட பேசுறீங்க, என்ன டெலிவரியில குவாலிட்டி ப்ராடக்ட் குவாலிட்டி சர்வீசஸ், எந்த கஸ்டமரும் பிரைஸை பத்தி பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும், நல்ல சர்வீஸ் கொடுக்குற ஆட்கள் வேணும். இதெல்லாம் பார்க்கணும். அல்டிமேட்லி ஹியூமன் டெண்டன்சி வந்து டிஸ்கவுண்ட் பத்தி கேட்கறவங்க இருப்பாங்க. பட் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் த குட் ப்ராடக்ட் அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்ஜெக்ஷன் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கார்ட்ல வரணும். உங்களுக்கு எப்படி நம்ம ஒரு கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணலாம், அதாவது ஆர்டர் கன்வர்ஷன் வரும்போது நீங்க போய் பேசும்போது நார்மலி ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல என்ன வரும், உங்ககிட்ட காஸ்ட் அதிகம்னு வரும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் இங்க சொல்றேன். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல என்ன பண்ணணும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. கஸ்டமர் என்னெல்லாம் சொல்றாரு லிசன் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அவர் பேசுறது குறுக்கவே பண்ணாதீங்க. குறுக்கவே வந்து உடனே அவர் ஏதாவது இல்ல சார் அப்படி இல்ல சார், அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் சொல்லுங்க. இந்த இடத்துல லிசனிங்ல உங்களுக்கு ஓகே சால்வ் ப்ராப்ளம், வை கிரியேட் ப்ராப்ளம், அந்த மாதிரி கஸ்டமர் ஏதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் ஓகே, உங்ககிட்ட காசு அதிகம்னாலும் ஓகேன்னு சொல்லுங்க. ஒண்ணு கிடையாது, ஓகே ஓகேன்னு சொல்லி அவர் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு பாயிண்டா அவருக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் ரெஸ்பாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க மற்றவங்களோட எந்த இடத்துல நீங்க டிஃபர் ஆகுறீங்க, உங்களது ஏன் அதிகம், உங்ககிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்றத நீங்க அவருக்கு நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி ஃபீச்சர், அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ். நீங்க ஃபீச்சரை சொல்றதை விட பெனிஃபிட் சொன்னீங்கன்னா ஈஸி கன்வர்ஷன் வரும் உங்களுக்கு. ஒரு மொபைல் போன்ல வந்து 4GB RAM இருக்கு ஃபீச்சர் நீங்க சொல்ல விட 4GB RAM இருந்ததுன்னா மொபைல் ஃபாஸ்டா இருக்கும் சார். உங்களுக்கு உங்க பிசினஸ் பர்பஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆப் யூஸ் பண்ணும்போது இது ஃபாஸ்டா இருக்கும், ஹேங் ஆகாது அப்படின்றது பெனிஃபிட்ஸ் நீங்க புரிய வச்சீங்கன்னா ஈஸி கன்வர்ஷன்லாம். எக்ஸாம்பிள் தான் நான் மொபைல் சொல்றேன். உங்க ப்ராடக்ட்டை இங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு. பில்ட் த ட்ரஸ்ட் வித் them. நேத்து நான் சொன்னதுதான் உங்களுக்கு. பீப்புள் வில் பை த ப்ராடக்ட் ஒன்ஸ் நோ யுவர் பிசினஸ், ஒன்ஸ் தே லைக் யூ, ஒன்ஸ் தே ட்ரஸ்ட் ஆன் யூ. இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுனாவே உங்ககிட்ட காஸ்ட் வந்து மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட்ன்றது எந்த கஸ்டமர் வரமாட்டாங்க உங்களுக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டோரி டெல்லிங் வாங்க சார். நீங்க ஸ்டோரி டெல்லிங் மீன்ஸ் கதைகள் சொல்லக்கூடாது. நம்ம பிசினஸ்ல நம்ம கிட்ட ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்கிட்டோ, நம்ம சர்வீஸ் எடுத்தோ, அவர் லைஃப்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு ஒரு சக்சஸ் ஸ்டோரி வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். கிளைண்ட் கிட்ட பேசும்போது எடுத்ததுமே போய் ப்ராடக்ட் காஸ்ட்டை பத்தி பேசாம இதனால என்ன பெனிஃபிட், அது நான் நிறைய சொன்னேன்னா கஸ்டமர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்கார்ந்து பேசும்போது இதெல்லாம் நீங்க சொல்லலாம். சரி, ஏற்கனவே ஒரு வாங்கிட்டு போனாரு, அவருடைய சக்சஸ் ஸ்டோரி இதெல்லாம் நீங்க சக்சஸ் ஸ்டோரிலாம். முக்கியமான விஷயம், கஸ்டமர் அப்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் இழந்துடாதீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட் எடுத்தீங்கன்னா உங்களால அவர்கிட்ட நீங்க பேச முடியாது. உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு மோர் கான்ஃபிடென்ட் இருக்கணும். உங்க ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ன்றது இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ட்டா இருந்து இது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் அந்த அப்ஜெக்ஷன் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் நேற்று நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் இருக்கும். சம் பாயிண்ட்ஸ் டிப்ஸ் டு பி a better சேல்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி நாங்க கொண்டு வரோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் செல் யுவர் செல்ஃப், டு நாட் செல் யுவர் கஸ்டமர் கிட்ட போனா நீங்க யாரு, என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன நேரம் போனது ப்ராடக்ட்டை பத்தி சொல்லாத, உங்களை சேல் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருக்கணும். நீங்க அந்த கஸ்டமர் ஃபீல் பண்ணும், உங்களை மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். அதை நீங்க கிரியேட் பண்ண உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அவங்க பண்ணும்போது உங்களுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்க பிசினஸ். நேற்று நான் சொன்ன எத்தனை பேர் வந்து நீங்க சேல்ஸ் பர்சன் இருக்கணும்னு நீங்க தெரியல. டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
உங்ககிட்ட டீம் இந்த சிஆர்எம் உங்க டீம் நீங்க மேனேஜ் பண்ணலாம். நேற்று ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார், சார் எங்க டீம் நீங்க 5 யூசர் வச்சிருக்கீங்கன்னா அந்த 5 யூசருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க சிஆர்எம்ல ரிப்போர்ட்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். நீங்க டெய்லி ரிப்போர்ட்ஸ்ல உங்களுடைய ஹிஸ்டரி பாத்துக்கலாம். ஹிஸ்டரி ஃபாலோ அப் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாலோ அப் ஹிஸ்டரி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டாஃப் எந்த கஸ்டமர்கிட்ட பேசியிருக்காரு, என்ன பேசிருக்காரு, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டீம் நம்ம எப்படி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் உங்களுக்கு. வேணா நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட இருக்கிற டீமை நம்ம இழந்துடக்கூடாது உங்களுக்கு. அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். இந்த நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சிலர் வந்து ஒரு எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூ கஸ்டமர் பழைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்ம நல்லா வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் நமக்கு பிரெட் அண்ட் பட்டர். நம்ம அவங்க தான் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. அவங்க நிறைய ப்ராஃபிட் கொடுக்குறவங்களே அவங்களதான் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சிங்க, அவங்க ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கட்டும். உங்களுக்கு கோல் செட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேற்று நான் சொன்னதுல கோல் செட்டிங் வச்சிருப்பீங்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா கோல் செட்டிங், டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுறது. யாரெல்லாம் டார்கெட் வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இங்க ஷேர் பண்ணலாம் சார், ஒன்றும் தப்பு இல்ல சார். நான் பப்ளிக் பண்ணல, இல்ல நான் சேட்ல பண்றேன் சார், சேட் பண்ணா யாரெல்லாம் டார்கெட் வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ் டார்கெட் எவ்வளவு வச்சிருக்கீங்க பண்ணலாமா? சூப்பர். ஒருத்தர் 2 crores போட்டிருக்காரு. 5,50,000 தான். ஓகே, உங்க கோல் செட்டிங் நேத்து டார்கெட் உங்க பிசினஸ்க்கு 200 customers within a year of Karthik. 200 customers வச்சிருக்கீங்க. 5 crore, 1.5 crores, 3 lakh turnover per month. fine, super. மந்த்லி ஃபேக்ஸ் சொல்லுங்க. சோ இதுக்கு வந்து இன்னும் டெய்லி சேல்ஸ் பிளான் யாராவது போறீங்களா சார்? யாரெல்லாம் போறீங்க சார் டெய்லி சேல்ஸ் பிளான்? டெய்லி சேல்ஸ் பிளான் போறவங்க எத்தனை பேர்? டெய்லி சேல்ஸ் பிளான் நான் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் மீ, டெய்லி சேல்ஸ் பிளான் பண்ணுங்க. டெய்லி சேல்ஸ் பிளான் போடலைங்க, ரொம்ப முக்கியம் சார். இது டார்கெட் மட்டும் இருக்கிறது பிரச்சனை இல்லை. டெய்லி சேல்ஸ் பிளான் நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுல வந்து ஏடிஎஸ் தெரியும். ஏடிஎஸ்னா யாருக்கா தெரியுமா? ஏடிஎஸ்னா யாருக்கா தெரியுமா? சொல்லலாம். ஏடிஎஸ் நோ, ஆவரேஜ் டெய்லி சேல்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எல்லாருமே டார்கெட் வச்சிருக்கீங்க. நான் எப்படி வச்சுக்கேன், இந்த மாசம் வந்து நமக்கு வந்து 3 lakhs டார்கெட். 3 lakhs டார்கெட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து 30th டே வரைக்கும் நம்ம ஷாப் பண்ணணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம பிசினஸ் பண்ணணும் சார்? சூப்பர். ஆவரேஜ் டெய்லி சேல்ஸ் கொண்டு வந்தீங்க சதீஷ்குமார். நீங்க 3 lakhs டார்கெட் உங்களுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணணும் சார் 10,000 rupees பண்ணணும் உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டே 10,000 பண்ணிடுறீங்க, செகண்ட் டே பண்ணல, தேர்ட் டே பண்ணல, ஃபோர்த் டே பண்ணல, ஃபிஃப்த் டே பண்ணல. ஒரு 5 நாள் நீங்க பிசினஸ் பண்ணல. 5 நாள்ல நீங்க 10,000 தான் பண்ணிருக்கீங்க. மீதி 24 நாள் இருக்கணும். 25 நாள் இருக்கு. எவ்வளவு பண்ணணும் சார்? 2,90,000 வச்சுக்கலாம். 20 நாளைக்கு 2,90,000. 10 நாள் எதுவும் பண்ணல. 10 நாள்ல நீங்க வந்து 10,000 பண்ணிருக்கீங்க. அப்போ 20 நாளைக்கு 2,90,000 அப்போ அந்த 24 நாள் 20 நாள் வந்து நீங்க எவ்வளவு இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணணுமோ டிவைடட் பை எத்தனை நாள் இருக்கு. இது வந்து ஆஸ்கிங் ரேட். கிரிக்கெட்ல நம்ம வந்து ஆஸ்கிங் ரேட் கொடுக்கறோம் இல்லைங்களா, அடுத்த 10 ஓவர்ல. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி சேல்ஸ் பிளான்ல உங்களுடைய ஆஸ்கிங் ரேட் இருக்கணும். சோ இன்னைக்கு அப்போ வந்து நமக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்பிளிட் பண்ணி இந்த டார்கெட் நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூம்ல வந்து ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்ததும் என்ன பண்ணாங்க, அவரு சாப்பிட வந்தாங்க. ஃபர்ஸ்டா சாப்பிடுறாரு. திடீர்னு அவர்கிட்ட பலாப்பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் யோசிக்கிறாரு, எப்படி பலாப்பழத்தை சாப்பிட என்னால முடியாது அப்படின்னாரு. சரி, உடனே என்ன பண்ணாரு, ஒரு கத்தியும் ஒரு பிளேட்டும் கொடுத்து சாப்பிட இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாரு, அவர் கட் பண்ணி சின்ன பீஸ் சாப்பிட ஆரம்பிச்சாரு. சோ நம்ம சேல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை ஸ்பிளிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண போறோம் ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ண ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆஸ்கிங் ரேட்டை நீங்க பிளான் பண்ணுங்க நீங்க. சோ அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். 3 lakhs தான் நமக்கு பெருசா தெரியும். ஒரு நாளைக்கு 10,000 ஈஸியா தெரியும். அந்த 10,000 டார்கெட் தான் அன்னைக்கு டேல நமக்கு இருக்கும். நம்ம நீங்க டெய்லி சேல்ஸ் பிளானே பண்ணலன்னா நீங்க டெய்லி மைண்ட்ல என்ன வரும்னா 3 lakhs பண்ணணும், என்ன பண்றது தெரியல, 3 lakhs பண்ணணும், என்ன பண்றது தெரியல. சோ அந்த ஏடிஎஸும் முக்கியமா பண்ணீங்க. டெய்லி ரிப்போர்ட் எத்தனை பேர் வச்சீங்க? ஐ திங்க் நிறைய பேர் கம்மியா இருக்கும். ஏன்னா டெய்லி சேல்ஸ் பிளானே நீங்க பண்ணும்போது டெய்லி ரிப்போர்ட் நீங்க எத்தனை பேர் பாப்பீங்கன்னு தெரியாது நமக்கு. டெய்லி ரிப்போர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து டெய்லி ரிப்போர்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு பிசினஸ் பண்ணணும், இன்னும் இத்தனை நாளைக்கு பண்ணணும். Only once you see the daily report, you can able to prepare the daily sales plan. நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். டெய்லி இருக்கணும் உங்களுக்கு. அந்த டெய்லி ரிப்போர்ட்ல உங்களை ரிவ்யூ பண்ணுங்க சார்.
டெய்லி ரிவ்யூ பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன கரெக்ட் பண்ணிருக்கோம். நாம இது வந்து எனக்கு இந்த ரிவ்யூன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜேசிஸ்ல வந்து நம்ம அந்த சாப்பே இந்த எவாலுவேஷன் நான் ரொம்ப பார்த்தேன். டெய்லி உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணணும். டெய்லி நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து இன்னைக்கு நம்ம பண்ணதெல்லாம் எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க டெய்லி வந்து எழுதணும். அந்த ரிவ்யூ வந்து என்ன பண்ணா உங்களை பத்தி நீங்க எழுத ஆரம்பிக்கணும். எல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கும்போது நீங்க உங்களை தட்டி கொடுத்துக்கலாம். ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 10 நாள் வந்து ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி வச்சுக்கணும். அதை எப்ப நீங்க ஒரு தப்பை எழுதி வைக்கிறீங்களோ அப்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி வச்சீங்கன்னா ஒரு 10 நாள் எழுதினா நீங்க உங்களுக்கு ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி ரிவ்யூ வாங்க. அண்ட் சம் பாயிண்ட்ஸ்ல வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க சார். அதாவது எந்த ஒரு விஷயமே டெய்லி பிராக்டிஸ், சேல்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் ஒன்ஸ் யூ இன்வால்வ் ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் இருந்துச்சா யூ வில் பிகம் a perfect man. பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஈதர் இந்த சேல்ஸ்லயே அப்படிதான். நீங்க ஃபர்ஸ்ட் நாளே நீங்க நல்ல சேல்ஸ் பர்சனா வர முடியாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ்ல வர முடியும். ஸோ ரெகுலரா அதுல இருங்க. உங்களுக்கு பி பெஸ்ட் ஆல்வேஸ். எந்த ஒரு விஷயமும் என்னை விட யாரும் சிறப்பா பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நோட் எடுத்து பென்ல எழுதுனா என்னை விட யாரும் அழகா எழுத மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்றது இல்ல, அந்த கான்செப்ட் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். சரி அழகா இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் சேல்ஸ் பண்ணா என்ன மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, பிசினஸ் பண்ணா என்ன மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, ஒரு கால் பண்ணி பேசும்போது என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அது பெஸ்டோ அதை நீங்க பி த பெஸ்டா இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் தென் பி ஹாப்பி ஆல்வேஸ். ஒரு A4 ஷீட்ல ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு படம் வரைகிற கூப்பிட்டு இல்லை கொடுத்து படம் வரைங்கன்னு சொன்னா அவர் ஹாப்பியா இருக்கும்போது எப்படி படம் வரைவாரு, கோவமா இருக்கும்போது இல்ல ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட்ல இருக்கும்போது சோகமா இருக்க எப்படி படம் வரைவார். ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ அதனால ஹாப்பியா இருக்கும்போது சூப்பரா படம் வரைவார். அந்த மாதிரி நீங்க சேல்ஸ்ல இருக்கும்போது எப்பெல்லாம் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க தான் அப்ப இருந்தாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்க ஈஸி கன்வர்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரிலேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நீங்க அடுத்த லெவல்ல வந்து நீங்க டீம் மேனேஜ்மெண்ட் போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஸ்டாஃபையும் நம்ம வெளியில விடக்கூடாது. அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். திங்க் ஃபார் அண்ட் திங்க் அகைன்ஸ்ட் இருக்கணும். அவங்க கிட்ட பேசும்போது வந்து நீங்க திங்க் ஃபார் தான் அவங்களுக்கு இப்பயே நீங்க, ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து பிசினஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம அவங்கள வந்து நெகட்டிவ் நினைச்சு கூடாது. ஹியூமன் நிறைய இருக்கும். அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, நல்ல ட்ரைனிங் கொடுங்க. அந்த டீம் மேனேஜ்மெண்ட்ல நான் சொல்ல நினைச்சேன், நல்ல ட்ரைனிங் ஒரு நல்ல மனிதனை நம்ம உருவாக்க முடியும். நல்ல மனிதர்கள் இருந்தாங்க நம்ம பிசினஸ் நல்லா இருக்கும். ஹியூமன் ரிலேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம சார் கூட சொன்னாரு, ஒரு பிசினஸ் டிபெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இது என்னுடைய பாலிசி. டூ மோர் தென் ஒன் பிசினஸ். ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு 2-3 இடத்துல பிசினஸ் இருக்கும்போது வரும். என்னால இப்ப இருக்கிற பிசினஸ் வந்து இந்த பிசினஸ் தவிர்த்து என்னால இன்னொன்னு பண்ண முடியாதுன்னா உங்க பிசினஸ் இன்னொரு பிரான்ச் ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 பிரான்ச் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மோர் இன்கம் கிடைக்கும். மோர் தென் ஒன் பிசினஸ் பண்ணணும்னு என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் டு க்ரோ யுவர் பிசினஸ். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இங்க ஷேர் பண்ண உங்களுக்கு. எதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு உங்களை நீங்க அடுத்த லெவல் டெவலப் பண்ண இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ரிச் டேட் புவர் டேட் ராபர்ட் கியோஸ்கி. இப்ப நான் ஷேர் பண்ற புக்ஸ் எல்லாமே தமிழ்லயும் கிடைக்குது உங்களுக்கு. ரிச் டேட் புவர் டேட் ராபர்ட் கியோஸ்கி படிக்கலாம். காப்பி கேட் மார்க்கெட், இது வந்து சேல்ஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சீக்ரெட் ரகசியம்னு ஒரு புக் இருக்கு பாருங்க, அந்த டீடைல்ஸ் கிடைக்கும் பண்ண உங்களுக்கு. அண்ட் தென் யூ கேன் வின். இந்த சில புக்ஸ், இதுல பேசிக் புக்ஸ், இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த புக்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்ட். இன்னும் நான் அடுத்த லெவல் வரணும்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையில யார் வளர்ந்துருக்கான்னு பாருங்க சார். எப்படி வளர்ந்துருக்கான்னு பாருங்க. அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம பண்ணிக்கலாம். விஷயங்கள் நம்மளை சுத்தி வளர்ந்துருக்காங்க சில ஆட்கள் நான் இங்க ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நம்ம இதயம் முத்து அண்ணாச்சி பாத்தீங்கன்னா ஜேசி மெம்பர். அவருடைய ஸ்பீச்சஸ் எங்க பண்ணாலும் ஜேசி பத்தி சொல்லியிருக்காரு. அவருடைய ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் சக்தி மசாலா ஃபேமிலி, நம்ம விகேடி பாலன் சார் ஜேசிஸ்க்காக நிறைய வந்து பேசியிருக்காரு. அப்படியே வாழ்க்கையில வளர்ந்துருக்காரு பாருங்க. இவங்கெல்லாம் அடுத்து வரும்போது நம்மளும் இவங்களை ஃபாலோ பண்ணா நம்ம இவங்க லெவலுக்கு வர முடியாதானே. ஆச்சி மசாலா ஓனர் சரத் பாபு, இட்லி, அவங்க அம்மா இட்லி கடை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு குக்கிங் ஒரு கோர்ஸ் வச்சு நல்லா பெருசா பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு. அவரு பாருங்க உங்களுக்கு. அண்ட் தென் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட், நம்ம இவரு இருக்காரு இல்லைங்களா, ஆரோக்கியா மில்க். அவர் ஒரு ஐஸ்கிரீம், ஒரு சைக்கிள் ஐஸ்கிரீம் வச்சு தள்ளி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி பண்ணிருக்காரு. ஸோ இவங்க எப்படி இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், இவங்களுடைய ஹிஸ்டரி படிச்சாவே நம்ம பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு வரலாம் சார் உங்களுக்கு. ஃபைனலி ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்டோரி ஹியர். நான் சேல்ஸ்ல வந்து இன்னைக்கு சேல்ஸ் ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. I joined in 2012 in JCLS. 2011 முன்னாடி வரைக்கும் சேல்ஸ்ல போய் எனக்கு வந்து ஆர்டர் எடுக்க தெரியாது. சேல்ஸ் எனக்கு கஸ்டமர்கிட்ட போய் பேசணும் பயம் அப்படின்றது. 2011 நவம்பர்ல நான் ஜேசில சேர்ந்து இபிஎஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்கும். இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் பீப்புள் கண்டிப்பா அட்லீஸ்ட் இபிஎஸ் அட்டன் பண்ணுங்க.
ஏன்னா இபிஎஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட பேசக்கூடிய தைரியங்கள் கொடுக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் வெள்ளூர்ல வந்து ஒரு 750+ கஸ்டமர்ஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் போய் கஸ்டமரை மீட் பண்ண ஆர்டர் எடுத்து வர முடியும்னா ஜேசிஸ் தான் காரணம் இருக்கு. அதுலயும் நீங்க இபிஎஸ் முடிச்சு ஒரு ஜோன் ட்ரெயினர் ஆயிட்டீங்கன்னா எந்த கஸ்டமர் உங்களால ஈஸியா கன்வெர்ட் பண்ணி உங்களை ஆர்டரை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த சேர்மேன் நந்தகுமார் சார் அண்ட் பாலராஜ் சார் giving the opportunity. Thank you very much, sir. Thank you. Thank you so much, sir. Thank you so much. Partners, ஏதாவது உங்க questions, doubts கேட்க? Yeah, you are audible. Doubt, questions ஏதாவது கேட்க வேண்டியது இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய chat boxல so that one by one clarify பண்ணலாம். Hello. Sir? Yes, sir. Audible, sir. Yes, sir. Please, sir. Let me wait for some time, sir, so that people post their questions, sir. Fine, sir. Fine. மக்களுக்கு ஒரு 2 விஷயம் சார். ஒண்ணு, எதுவுமே புரியலனாலும் கொஸ்டின்ஸ் இருக்காது, எல்லாமே புரிஞ்சலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இல்ல சார், இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா people are about the next levelங்க. அப்போ கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான் அந்த மைண்ட் போகும். அதனால எப்படப்ப என்ன கேக்குறது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். ஓகே. ஆல்மோஸ்ட் people are saying wonderful session, super session. இது வந்து ஒரு ஃபீல் கொடுக்கு. they should sit and think it. Okay. So that they are back to you. Thank you. Then நம்ம we'll go for vote of thanks, sir. நன்றி நவில வருகிறார் ஜேசி மகேந்திரன், ஈரோ 2.0 சேர்மன். தேங்க்யூ சேர்மன். கடந்த 25 நாட்களாக இந்த உயர்வான சூழ்நிலையிலும் நிதி மேலாண்மை மற்றும் நிர்மலாண்மைக்காக நம்மளது ஜேஏபி மூலியமாக எடுக்கப்பட்ட அனைத்து வகுப்புகளும் சிறப்பான ஒரு தொகுப்பாக இருந்தது. அந்த சிறப்பான ஒரு நம் அனைவருக்கும் மிக உறுதுணையாக இருந்தவர் நம்மளுடைய பாஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் நம்மளுடைய பாலவேலாயுதம் சார் மற்றும் இன்றைய விருந்தினர் நல்லதம்பி சார், இன்றைய ஃபேக்கல்டி செந்தில் முருகன் சார் மற்றும் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் கவின்குமார் சார், அவருடைய ஜோன் பிரசிடென்ட் மதிவானன் சார் மற்றும் நம்மளுடைய ஜேஐபி சேர்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசா நம்மளுக்கு எப்படி நம்மளோட நிறுவனத்தை கையாளுறது, நம்மளோட நிதி கொள்கையை எப்படி கையாளுறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி கொடுக்குற நம்மளுடைய ஜேபி சேர்மன் நந்தகுமார் சார் மற்றும் நம்மளுடைய ஜோன் டைரக்டர் பிசினஸ் லோகநாதன் சார் மற்றும் நம்முடைய இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் ட்ரெஷரர் சிவசுப்பிரமணியம், நம்மளுடைய டெவலப்பர் மற்றும் நம்மளுடைய எல்லா இதையும் ரெடி பண்ணி கொடுக்கிற மாதவ் கிருஷ்ணன் மற்றும் நம்ம அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much. Yes, thank you so much. இந்த 25வது நாள் பிசினஸ் வெபினார் முறைப்படி ஒத்திவைக்கப்படுகிறது. பார்ட்னர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க டவுட்டை கேட்டுக்கலாம். ஃபேக்கல்டி இருக்காரு அரிதா மகேஷ்வர், திருச்செங்கோடு 1.0 சேர்மன். I'll unmute you and ask your doubts, sir. Thank you, Chairman. Sir, good morning, sir. Good morning. Sir, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சார். ஆக்சுவலா 20 இயர்ஸ் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 15 இயர்ஸ் ஓன் பிசினஸ்ங்க சார். ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜேசில வந்து எனக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி ஐடியா 1.0ன்னு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதை வச்சு சோசியல் மீடியா வெப்சைட் நீங்க சொன்ன எல்லா கான்செப்டையும் ஒர்க் பண்ணணும்னு கொண்டு வந்திருந்தேன். வெப்சைட் வந்து எனக்கு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி Facebook மற்றது எல்லாமே கொண்டு போகணும், சோசியல் மீடியா இந்த மாதிரி டிஜிட்டலா போகணும்னு பாக்குறேன். இது எந்தெந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போனா ஈஸியா இருக்கும் நமக்கு? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கூட குழப்பிட்டு இருக்கேன் நான் இப்ப.
சார் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க சார். அந்த 5000 பீப்புள் டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னாவே நீங்க அவங்க ஈஸியா அப்ரோச் பண்ணா ஈஸி. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பெருசா அவசியம் கிடையாது. நான் 5000 கஸ்டமர் நீங்க ரெகுலர் சர்வீஸ் பண்ணி சூப்பரான பிசினஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியூ பிசினஸ் வேணும்னா வெப்சைட் வச்சுங்க. நீங்க அந்த வெப்சைட் வந்து நல்லா இருக்கணும். வெப்சைட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட சிம்பிளிசிட்டியா இருங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்றது அழகா நீங்க இன்ஃபர்மேஷன் உங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சர்வீசஸ். ஏன்னா உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, உங்களோட கம்மியா கொடுப்பாங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பெஸ்டா கொடுக்க முடியும்னு பாருங்க. இல்ல இந்த 5000 பீப்புள்ஸ் நீங்க ரெகுலர் சர்வீஸ் கொடுத்துட்டு வெப்சைட் வர எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு இந்த அவங்க எல்லாருமே நீங்க வந்து சிஆர்எம் ஆட் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் நீங்க ரெகுலர் ஃபாலோ போதும். உங்க மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்க நீங்க பெருசா போகணும்னு கிடையாது உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் யுவர் நியூ கஸ்டமர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய மக்கள், அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் வீட்டுல உட்காந்து பண்றாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த போறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த போறாங்கன்னா பசங்களுக்கு பிரிண்டர் தேவை, ஃபேமிலியில வெப்கேம் தேவைப்படும், ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும், லேப்டாப். இது ஆப்பர்ச்சுனிட்டி சஜஷன் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எடுங்க. உங்களுக்கு எல்லாரும் நீங்க பேசுங்க. அந்த போன்ல பேச இன்னைக்கு நல்ல பிசினஸ் நீங்க பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மோகன் குமார் ஒன்ஸ் இஸ் அன்மியூட் பண்றேன். You can go ahead with the answer. Mohan Kumar. Good morning, everybody. Thanks for the opportunity. I first feel sorry to intrude back after more thanks. But, it's an excellent program. I was watching from the beginning. பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்கள பார்த்தாவே நம்ம பிசினஸ் கொடுக்கலாம்னு தோணும். அப்படி ஒரு வசீகரம் இருக்காங்களா, தெல்ல தெளிவா எந்த பிசுறு இல்லாம அழகா he has given a lot of steps. Congratulations செந்தில் முருகன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன செய்தி என்னன்னா, நான் பிஹெச்எல் ராணிப்பேட்டைங்கிற ஒரு நிறுவனத்துல அடிஷனல் ஜெனரல் மேனேஜரா இருக்கிறேன். ஸோ நானும் இங்க கம்பெனில வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் காலம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கூட இருந்தேன். இங்க மகாரத்னா கம்பெனில எப்படி பிசினஸ் பண்ணி செல்லிங் பண்ணிட்டு ஐ ஆல்சோ லேர்ன் லாட் ஃப்ரம் அவர் செந்தில் முருகன். ஸோ அந்த மாதிரி நல்லா டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா, நிறைய சந்தங்களை கஷ்டப்பட்டு போனா அமைதியா லிசன் பண்ணுங்க, ஒன்னும் பேசாதீங்க, அவங்க சொல்றது எல்லாம் ஓகே ஓகே ஓகேன்றீங்க, அதுக்கும் வருவாரு. ஸோ சில நல்ல செய்திகளை வந்து நண்பர்களே நம்ம எவ்வளவு வாட்டி திருப்பி திருப்பி கேட்டாலோ வாட்டி நமக்குள்ள அதை ரிவைஸ் பண்ணிக்கிறோங்கிறத அர்த்தம். ஆக்சுவலா இல்ல இந்த ஒரு நல்ல நேரத்துல, இந்த காலை நேரத்துல ஏறக்குறைய 60க்கு மேற்பட்ட வியாபாரதாரர்கள் இங்க இருந்து சங்கமித்து எப்படி புதிய ஒரு யுகத்தை படிப்பதற்காக நம்ம செந்தில் முருகன் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி இருந்து ட்ரைனிங் எடுத்து. தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் செஷன். Thank you sir. Thank you sir. Thank you. Thanks for the great organizers. Wonderful job. Thank you sir. Thank you. Jesse Bhuvanesh, go ahead with your doubt sir. Yes, நான் அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க இப்ப அன்மியூட் பண்ணி பேசலாம். Okay. Sorry. Sadhir sir, good morning. It was a wonderful session. Thank you very much sir. Sir, எனக்கு என்ன ஒரு क्वेश्चन, நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஃபாலோ பண்றீங்க. Okay. For so many years, say 3-4 years. Okay. So நீங்க பேஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் சேல்ஸ் கால் மீட்டிங்க்கு போறீங்க. Okay. So you are hoping that it will turn in this way. பாசிட்டிவா முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. So it's a very big opportunity sir. Okay. It will increase your turnover into twice or thrice. Okay. அது ஒரு பர்టిక్యులர் பெரிய ப்ராஜெக்ட்ல. Okay. Unfortunately, with all the expectation you are going there, but at the end it's turn out to be a bad day and you are losing that opportunity. Okay. So how will you cope up with the bad results? We have to accept everything sir. அதாவது more expectation more frustration அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த அக்செப்ட் ஃபர்ஸ்ட். பட் இப்படி அடுத்த क्वेश्चन, அந்த ஆர்டர் உங்களுக்கு வேற ஒருத்தருக்கு போயிடுச்சா இல்ல இவங்க தள்ளி வச்சிருக்காங்க? இல்ல அது போயிருச்சு சார், வேற நாளுக்கு போயிருச்சு. பட் ஐ அம் ரெகுலர்லி இன் டச் வித் them, பட் மை காம்படிஷன் took that. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, உங்களோட ஒரு அதிக க்ளோஸரா அவர்கிட்ட இருந்திருக்கலாம். ட்ரஸ்டோட அதிகமான ஒரு படியில ஏதோ ஒரு இடத்துல ட்ரஸ்ட்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல அவர் இல்ல உங்களோட ப்ரொஃபஷனலா உங்களோட கஸ்டமர் அவர் அப்ரோச் பண்ணிக்கலாம் தான் நான் ஃபீல் பண்றேன் சார். மேபி காஸ்ட் வைஸ் போயிருந்தாங்கன்னா பாருங்க, நீங்க வந்து ஒருவேளை நீங்க அதிகமா கோட் பண்ணிருக்கீங்களா, அவரு கம்மியா கோட் பண்ணிருக்காரு, அவரு ப்ராஃபிட் வச்சு தான் பண்ணிருக்காரு அப்படின்னு பாருங்க. பட் நான் என்ன சொன்னேன், எவ்ரிதிங் ஹேப்பனிங் ஃபார் எ குட் ரீசன். பட் இதோட உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் வரல.
நம்ம அதை ஒரீஸ் அதோட பெரிய ஆர்டரா நம்ம எப்படி எடுக்கணும் நமக்குள்ள ஒரு உத்வேகத்தோட ஒர்க் பண்ணணும், அதோட எடுத்து காட்டலாம் தான். ஏன்னா ஒரீஸை வந்து நம்ம திரும்ப அதை நினைச்சதே இருக்க தேவையில்ல, அடுத்த ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது நம்ம பார்த்துட்டு போகணும். தேங்க்யூ புவனேஸ்வர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நெக்ஸ்ட் கோபிகண்ணன் சார், ஒன்ஸ் நான் உங்களை அன்மியூட் பண்றேன். கோ ஹெட் வித் யுவர் டவுட் சார்.